ஹிருதய வித்யா என்ற தலைப்பில் நல்லதொரு சிந்தனை உரை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்கள் நம்மிடையே விண்ணலை வழியே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வணங்கி வரவேற்கின்றோம். அம்மா அவர்கள் ஐடி துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக வேதாத்திரிய சேவையில் துணைவருடன் இணைந்து மிக சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். பூந்தமல்லியை அடுத்த அகரம்மேல் கிராமத்தில் அங்குள்ள கிராம மக்கள் அனைவரையுமே வேதாத்திரிய அன்பர்களாக மாற்றிய பெருமைக்கு உரியவர்கள். சௌமித்திரன் ஐயாவோடு இணைந்து பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வேதாத்திரிய சேவையை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். ஆழ்ந்த புலமையுடைய அம்மா அவர்கள் தெளிந்த நீரோடை போல இன்முகமும் இனிய சொல்லும் கொண்டு மிக சிறப்பாக சிந்தனை உரை வழங்குவதில் பேறு பெற்றவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை ஹிருதய வித்யா என்ற தலைப்பில் இன்று உரை வழங்க வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் அற்புதமான இந்த சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். ஹிருதய வித்யா. ஹிருதய வித்யா அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு வித்தையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி என்பது நமக்கே புரிகிறது. ஹிருதயான்றது சமஸ்கிருத வார்த்தை. அதற்கு சரியான தமிழ் வார்த்தை இருதயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பேச்சு வழக்குல இதயம்னு சொல்றோம். இரு தயா. தயா அப்படின்னா அங்க தயை இருக்கணும். எங்க இருக்கணும்? இருதயத்துல. அந்த இதயத்துல தயை இருக்கணும்னு சொல்றாங்க முன்னோர்கள் மகான்களும். தயை அப்படின்னா, தயைன்றது ஒரு வார்த்தையா நம்ம நினைக்கிறோம். ஆனா தயை என்பது இரண்டு வார்த்தைகளுக்கான அடக்கம் அதுல இருக்குது. அன்பும் கருணையும். அப்ப தயை என்றால் அன்பும் கருணையும். அன்பும் கருணையும் தான் எதோட தன்மை? இறையினுடைய தன்மை. அந்த இறையின் தன்மையை நமக்குள் எப்ப வரும் அப்படின்னா, அந்த ஹிருதயம் அமைதியை சாந்தி அடையும் போதுதான் அந்த தன்மை நமக்குள்ள, அந்த அன்பும் கருணையும்ன்ற தன்மை வரும். அந்த தன்மை வருவதற்கான பயிற்சிகளை நாம் ஒரு குருவை அடைந்து கற்றுக்கொள்வதுதான் ஹிருதய வித்யா. வித்தை என்றால் பயிற்சி, கற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, நம் மனதை சாந்தி அமைதி அடைய செய்து அந்த ஹிருதயத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் அன்பும் கருணையுமா இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு குருவை அடைந்து. ஏனென்றால் புலன்கள் கடந்த நிலையில எண்ணங்களை குறைத்து மனம் உதிக்கும் இடத்துல நம்ம சென்று கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நிலையில உள்ள ஒன்றை அறியும் அறிவுதான் இந்த ஹிருதய வித்தை ஆகும். ஏன்னா மனம் என்பதை நம்ம கண்களால பார்க்க முடியாது, அதை உணரதான் முடியும். இந்த கலையை தான் அருள் தந்தை மகரிஷி அவர்கள், நமக்கு ஆசானவர்கள் ரொம்ப அழகாக மனவள கலைன்னு சொன்னாங்க. இந்த ஹிருதய வித்தியா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ரொம்ப ஆப்டான பொருத்தமான ஒரு வார்த்தை மனவளக்கலை. இந்த மனவளக்கலை என்பது பாத்தீங்கன்னா, மனதை மட்டும் வளப்படுத்துவதல்ல, உடல் உயிர் இரண்டையும் சேர்த்து மூன்றையும், இந்த மனதோடு உடலையும் உயிரையும் சேர்த்து வளப்படுத்தக்கூடியது. எப்போது அவருடைய மனம் வளப்படுகிறதோ அப்போதுதான் அவர்கள் சாந்தி அடைய முடியும், இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த நிலையைத்தான் மகரிஷி அவர்கள் பிரம்ம வித்தைன்னு சொல்றாங்க. எவர் ஒருவர் மனதோடு நம் மனதை இறைநிலையோடு இணைக்கக்கூடிய இணைப்பை பெறுகிறார்களோ அந்த நிலையான ஒரு வித்தைக்கு பிரம்ம வித்தைன்னு சொல்றாங்க. இந்த நிலையை அடைவதற்கு நம் முன்னோர்கள் பல வழிகளை நமக்கு முற்காலத்துல கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பக்தியில நவபக்தின்னு 9 நிலைகளை நமக்கு வழிவகை செய்து கொடுத்து, அவரவர் தகுதிக்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுல நாம தொடர்ச்சியாக இருந்து இறையை உணரணும்னு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க.
ஏன்னா அந்த மாதிரி இறைநிலையை உணர்வது என்பது ஒரு அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அது ரொம்ப கடினமான விஷயம். அதற்கு ஒரு குரு கிருபை ரொம்ப 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 அவசியம். அதற்குதான் சிறு வயது முதலே இந்த நவபக்தின்னு சொல்லக்கூடிய 9 வகையான பக்தி முறைகளை கொடுத்தாங்க, வழிகளை கொடுத்தாங்க. அதில் ஒன்று சிரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், பாத சேவிதம், சத்தியம், அர்ச்சனம், தாசியம், ஆத்ம நிவேதனம்னு கொடுத்தாங்க. சிரவணம்னு சொன்னா இறைவனை பற்றிய நிறைய விஷயங்களை, தத்துவங்களை கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்படி கேட்ட ஒன்றை நம் மனதிற்குள்ளேயே சோழ விட்டு கொண்டிருப்பது ஸ்மரணம். அப்படி கேட்டவற்றை பாடல்களாக, துதிகளாக பாடுவது கீர்த்தனம். அந்த கீர்த்தனம் ஒரு சிலருக்கு சித்தியாகும். அப்படி கீர்த்தனம் பாட முடியாதவர்களுக்கு அர்ச்சனம், இறைவனை அர்ச்சித்துக் கொண்டே இருப்பது, பூஜை புனஸ்காரங்கள் போன்ற சடங்குகளை செய்வது. அதில் அவங்க இறையை உணர்ந்தார்கள் ஒரு சிலர். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்தனம். எவர் ஒருவர் அந்த இறை தத்துவத்தை நமக்கு கொடுத்தாரோ, ஒரு குருவை, அவரை போய் வணங்கி அவர் அடிபணிந்து நாம் முக்தி நிலை அடைவதற்கு வழிவகை செய்து கொள்வது வந்தனம்னு சொல்லப்படுது. அந்த வந்தனத்திற்கு பிறகு பாத சேவனம். அப்படி அடைந்த குருவினிடம் சரணாகதி அடைந்து அவருக்கு தொண்டு செய்து அவர் பாதத்தின் அடியிலேயே இருந்து நாம் முக்தி அடைவது பாத சேவனம். அடுத்ததாக தாசியம்னு சொல்லப்படுது. தாசியம் என்பது குருவிற்கு தொண்டு செய்வது, குரு சொல்லக்கூடிய தத்துவங்களை மற்றவருக்கு கொண்டு செய்து அதை சேவையாக செய்வது தாசியம்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது எல்லா உயிர்களிடத்திலயும் நமக்கு ஒரு அன்பும் கருணையும் வரும், ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நிலைக்கு சக்கியம்னு சொல்லப்படுது. இறுதியாக இதை எல்லாவற்றையும் அடைந்து ஆத்மாதான் எல்லாம் தெரிந்து நாம் அதுல நிலைத்து நிற்பது ஆத்ம நிவேதனம். இது பக்தியில கொடுத்தாங்க. ஞானத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா, சிரவணம் என்பது ஒரு குருவை அடைந்து தத்துவங்களை திரும்ப கேட்பது. அந்த தத்துவங்களை மனதிற்குள்ளேயே, ஒரு சிலர் அதை வெளியில சொல்லணும்னு விருப்பப்பட மாட்டாங்க, தெரிந்து கொண்ட தத்துவங்களை அவர்களே பயிற்சிகள் செய்து மனதிற்குள்ளேயே ஓடவிட்டு அமைதியும் சாந்தியும் அடைவது. பிறகு அந்த தத்துவங்களை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த தத்துவங்களை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதிலேயே ரொம்ப மும்முரமாக ஈடுபடுவாங்க. அதுதான் கீர்த்தனம்னு சொல்லப்படுது. பக்தியில கீர்த்தனம்னு சொன்னாங்க, இங்க உபன்யாசங்கள் இல்ல இறை தத்துவங்களை போதிப்பது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி சொன்ன தத்துவங்களை யார் கொடுத்தாங்களோ அவர்களை போற்றுவது அர்ச்சனம். குருவை போற்றுவது, இல்ல யாரை நம்ம அடையிறோமோ ஒரு முன்னோர்களை, நம் முன்னோர்கள் சொன்ன வழியை அவர்களை போற்றுவது, இறைவனை போற்றுவது, அந்த மாதிரி விஷயங்கள் அர்ச்சனம்னு சொல்லப்படுது. அப்படி கற்றுக் கொடுத்த தத்துவங்களை கற்றுக் கொடுத்தவளை வணங்கி அந்த வழியே பின்பற்றுவது வந்தனம். அந்த குருவின் வழியே நம்ம வாழ்க்கை நெறியை மாற்றி பின்பற்றுவது வந்தனம். இறை தத்துவத்தை கற்றுக் கொடுத்தா மட்டும் போராது, அந்த தத்துவத்தை சொன்ன குருவின் மீது ஆழமான ஈடுபாடும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்து குரு பாதங்களை பற்றி கொண்டு நாம் முன்னேறுவதற்கு, ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கு பின்பற்றுவது பாத சேவன். அப்படி பற்றி கொண்ட குருவின் கொள்கைகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல நாம் செய்யும் தொண்டுதான் தாசியம்னு சொல்லப்படுது. அந்த தாசியத்துல எந்த உயிர்களை பார்த்தாலும் இறை அம்சமாகவே, தன்னில் ஒரு துண்டாகவே பார்த்து அன்பும் கருணையும் தயையோடு ஈடுபடுவதுதான் சக்கியம். அந்த சக்கியத்துல வெற்றி அடையும் போது எல்லா உயிர்களும் இறையேன்ற நமக்கு ஒரு முக்தி நிலை கிடைக்கிறது. அததான் மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகா தன்னுடைய இறைவணக்க பாடல்ல சொன்னாங்க. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்னு சொன்னாங்க. அந்த முக்தி நிலை, அதுதான் ஆத்ம நிவேதம்னு சொல்லப்படுது. இப்படி உணர்ந்து இறையை நம் வாழ்க்கையில, அந்த இறையை உணரும் போது நம் வாழ்க்கையில சாந்தி அடைவதுதான் ஹிருதய வித்தை. அந்த ஹிருதய வித்தியை தான் நம்ம மகரிஷியின் பயிற்சிகள் மூலமாக படிப்படியாக கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். வாழ்க்கையில யார் சாந்தி அடைகிறார்களோ அவர்கள் தான் ஞானிகள் ஆனார்கள். ஞானிகள் பார்ப்பதற்கு குழந்தைகள் போல, ஒரு பைத்தியம் போல, ஊமை போல, செவிடன் போலலாம் இருக்கிறாங்க. அப்படிதான் இருப்பாங்கன்னு நம் முன்னோர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. பாடல்கள்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. பத்திர பால ஜட உண்மத்துவது மூர்க்கவதுன்னு சொல்றாங்க. ஊமை போல, செவிடன் போல, பைத்தியம் போல இருப்பாங்க ஞானிகள். அவர்களை பார்த்த உடனே ஞானிகள் யாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க.
ஆனா பைத்தியம் எல்லாமே ஞானிகள் கிடையாது. நிறைய இந்த திருவண்ணாமலை போன்ற ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னை மறந்த நிலையில உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஞானிகள் கிடையாது. ஞானிகள் எல்லாம் பைத்தியம் மாதிரி இருந்ததாலேயே ஞானிகள் நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஒருத்தர் ஒரு பெரிய சித்து செய்யறாருன்னா அவரை பெரிய ஞானின்னு நம்ம சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஞானம் என்பதே ஒரு வேறு நிலை. எப்போதுமே அந்த ஞான நிலையை அடைந்தவர்கள் தனக்குள்ள ஒரு சாந்தியாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியா நிம்மதியாக இருப்பாங்க. அப்ப ஏன் அந்த மகான்கள் எல்லாம் ஒரு பார்ப்பதற்கு அந்த மாதிரி பைத்தியம் போல செவிடன் போல காட்சி தருகிறாங்கன்னா, அவங்க அதற்கு ஏன் அந்த நிலையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சாந்தி கெடாமல் இருப்பதற்காகவே பல மகான்கள் தன்னை பைத்தியம் மாதிரி காட்டிக் கொண்டார். அவருடைய ஆத்ம சாந்திக்காக அவர்கள் கொடுத்த பெரிய விலை எதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நிலையை ஒரு மாறுபட்ட நிலையில காட்டி கொண்டதுதான் முக்கிய காரணம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில 2 விஷயம் முன்னாடி வரும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒன்று சக்தி, இன்னொன்னு சாந்தி. இது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்திற்குமே ஒரு கட்டத்தில் சக்தியும் நிற்கும், சாந்தியும் இருக்கும்னு சொல்றாங்க. இத கடோபனிஷத்து எப்படி சொல்றதுன்னா, ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொல்லுது. ஸ்ரேயஸ் அப்படின்னா மோட்ச மார்க்கம், ஆத்மாவுடைய இயல்பான நிலை, ஒரு சாந்தியான அமைதியான நிலைன்னு சொல்லப்படுது. பிரேயஸ்ன்னு சொன்னா லௌகிக மார்க்கம்னு சொல்லப்படுது. ரொம்ப சக்தியா பலசாலியா ஆளுமைத்தன்மை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடியவங்க லௌகிக மார்க்கத்துல இருப்பாங்க. இதுக்கு பிரேயஸ்ன்னு பேரு. இது கடோபனிஷத்துல இதை பத்தி சொல்லப்படுது. ஆனா நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு குருவை அடையும் போது நமக்கு நிறைய சக்தி வேணும், ஆற்றல் வேணும்னு தான் சொல்றோம். ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க வராங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைய போய் நமஸ்காரம் பண்ண, அந்த பெரியவங்களை போய் வணங்கும் போது நம்ம கூட என்ன சொல்றோம், நம்ம கிட்ட யாராவது ஆசீர்வாதம் வாங்க வந்தா நீ பெரிய ஆளா வரணும், நல்லா வரணும்னு தான் சொல்றோம். சாதாரணமா எல்லாருமே அப்படிதான் சொல்றோம். நாம மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களும் அப்படிதான் ஒரு பெரியவங்களை போய் வணங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்ல பெரிய ஆளா வரணும், வாழ்க்கையில நல்லா முன்னேறணும் அப்படிதான் சொல்றமே, ஆசீர்வாதம் செய்யறமே தவிர யாருமே நீ சாந்தியா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னு வாழ்த்துறதே கிடையாது. அப்போ ஒரு குழந்தைய ஒரு தாய் தகப்பன் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆற்றலுள்ள ஆளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர சக்தி உள்ள ஆளாக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களே இல்ல. அவன் வாழ்க்கையில சாந்தியோட இருக்கணும்னு யாரும் நினைப்பது இல்லை. ஏன்னா சக்தி என்பது ஒரு பவர், அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த பவர் தான் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதற்காகவே பல பேர் பல குருமார்களை அடைந்து நிறைய தான் தவம் செஞ்சு, நம்ம கூட நினைக்கிறோம் நிறைய தவம் செஞ்சா நமக்கு சித்தி வேலை எல்லாம் வரும், நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். நான் நினைச்சதை சாதிப்பதற்காக நான் தவம் செய்யறேன்னு கூட நமக்குள்ள சங்கல்பம் எடுக்கணும். நான் தவத்துல சங்கல்பம் எடுக்கணும், நான் பெரிய சக்தியாளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சக்தி இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. சக்தி இருக்கிற இடத்துல சாந்தி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா அந்த சக்தியினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரையும் ஆளுமை செய்ய முடியும், எல்லாரையும் தனக்கு கீழே வச்சுக்க முடியும்னு நினைக்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக அந்த சக்தி அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்கள சார்ந்து இருக்கவங்கள அவங்க வழி நடத்தணும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே அதிலேயே அவங்க நினைப்ப செலுத்துறாங்களே தவிர அவங்களோட நிம்மதி அவங்க இழந்துடுறாங்க. இததான் புராணத்துல ரொம்ப அழகாக நமக்கு கதைகள்ல விளக்கி இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பிரகலாதன் கதை. இரண்யகசிபு பெரிய அசுரன், அவன் ஆற்றலும் வல்லமையும் மிக்கவன், அத்தனை சித்து வேலை தெரிந்தவன், அத்தனை பலசாலி. ஆனா அவனுடைய சக்தி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கிற ஒரு சின்ன பையன் கிட்ட, தன்னுடைய மகன் பிரகலாதன்ற மகன் கிட்ட இருக்கிற சாந்திக்கு முன்னாடி தோத்து போச்சு. இதன் மூலியமாக அந்த கதையில உணர்த்தினது என்னன்னா, அவன் அசுரனை அழிக்கிறதோ அவனை வதம் செய்ததோ விளக்கம் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னன்னா, எப்பேற்பட்ட சக்திவானாக இருந்தாலும் அவன் மனசுல சாந்தி இல்லைன்னா அவனால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, அவன் ஆன்மீகத்துல சிறந்து விளங்க முடியாதுன்னு தான். ஏன்னா பிரகலாதன் பெரிய ஒரு தவத்துல சிறந்தவன். ஆனா அவனால கடைசி வரைக்கும் அந்த தவ வலிமையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியல. ஏன்னா அந்த சக்தி வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு தன்முனைப்பு வருது. அந்த தன்முனைப்பால அவன் மற்றவர்களை ஆளுமை செலுத்தினானே தவிர அதுலயே அவனுடைய கவனம் இருந்ததே தவிர தான் சாந்தி அடையணும், தான் ஆன்மீகத்தை நோக்கி அடைந்து முக்தி அடையணும்ன்ற நிலை அவனுக்கு வரல. அப்போ சக்தி என்பது
ஒரு அடிக்ஷன். அது நம்ம சக்தி நமக்கு தேவையில்லை. ஒரு குருவை அடைவதின் நோக்கம் சாந்தி தான். அப்போ சாந்தியும் முன்னாடி வரும், சக்தியும் முன்னாடி வரும். எவர் ஒருவர் சக்தியை விரும்புகிறார்களோ, எனக்கு சாந்தி தான் வேணும்னு நிச்சயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தவர்கள். அவர் தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஆனா நிறைய பேர் அந்த வாழ்க்கைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல அந்த சக்தியை நோக்கி நம்ம பயணப்பட்டுடுறோம். ஏன்னா சாந்தின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். எப்ப வரும்? ஒரு துன்பத்துக்கும் இன்னொரு துன்பத்துக்கும் நடுவுல கொஞ்ச நேரம் அமைதி இருக்கும், சாந்தி இருக்கும். திரும்ப அடுத்த துன்பம் வந்த உடனே அந்த அமைதி சாந்தி நம்ம விட்டு போயிடுது. எல்லாரும் கேக்குறது இது நிரந்தரமான சாந்தி அல்ல. நம் வாழ்க்கை முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அமைதியும் சாந்தியமா இருக்கணும்னா இருந்தாதான் அந்த ஹிருதயத்துல தயை பிறக்கும். அந்த தயை பிறப்பதற்கு நாம் எல்லோருக்கும் ஒரு சத்சங்கத்தோட தொடர்பும் குரு தொடர்பும் ரொம்ப 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 அவசியம். அதைதான் சங்கராச்சாரியார் ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்றாரு. சத்சங்கத்வே நிர்சங்கத்வே நிர்சங்கத்வா, நிர்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்போகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க. ஒரு சத்சங்கத்தை நம்ம அடையும் போதுதான் நமக்கு நிச்சங்கம் வரும். நிச்சங்கம்னா நமக்கு மனதுல அமைதியும் சாந்தியும் வரும். அந்த அமைதியும் சாந்தியும் வந்ததுன்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மோகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மாயை நம்ம விட்டு போயிடும். அந்த மாயை நம்ம விட்டு போகும்போது நம் சலனம் இல்லாம மனது அமைதியும் சாந்தியும் அடையும். எந்த ஒருவருடைய மனது அமைதியும் சாந்தியும் அடையுதோ அந்த மனிதர் தான் ஜீவன் முக்தராக ஆக முடியும்னு ரொம்ப அழகாக ஆதிசங்கரர் சொல்றாரு. அப்ப சாந்தினா என்ன? சாந்தின்னு சொல்றோம்னா அதுதான் மௌனம், அதுதான் நிச்சலம். எல்லா சத்சங்கத்துடைய நோக்கமும் எல்லா குருமார்களுடைய நோக்கமும் தன்னுடைய சீடனை சாந்தி அடைய செய்வதற்கான குறிக்கோளாக தான் இருந்திருக்குதே தவிர அவனை சக்திமானாக மாற்றக்கூடிய எண்ணம் எந்த குருவுக்கும் இருந்ததில்லை. எவர் ஒருவர் குருவை அடைந்தாலும் அந்த குரு தன்னுடைய சீடன் சாந்தியும் நிம்மதியும் அடையணும்னு தான் பிரியப்படுவாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு வரையறையோட ஒரு ஆர்டரா இருந்தாதான் நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த நிம்மதி இழந்து நம்முடைய வாழ்வியல் முறையே மாறி போயிருக்கு. அந்த ஆர்டருக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிதம்னு சொல்றாங்க. ரிதம்ன்ற பெயர் இங்கிலீஷ்லயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சமஸ்கிருதத்துல ரிதம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க. ரிதம்னா தாளம்னு சொல்லிட்டு. ஆனா இங்கிலீஷ்ல ரிதம்னா தாளம், சமஸ்கிருதத்துல ரிதம்னா மையம்னு சொல்லப்படுது. ஒரு வரையறை வகுத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை எப்படித்தான் வாழணும்ன்று வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த ரிதம்னா தாளம்னு சொல்லப்பட்டதால நம்ம என்னுடைய வாழ்க்கை ஒரு தாளத்தோட போகணும், அந்த ரிதத்தோட போகணும். ஒரு குருவை அடைந்து நிம்மதியும் சாந்தியும் இருக்கக்கூடிய ஒரு தாளத்தோடு போகணும். ஆனா நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை வேதாளமா இருக்கக்கூடாதுன்றாங்க. வேதாளம்னா நமக்கே தெரியும் எல்லாருக்கும். வேதாளம்ன்றது தலைகீழா தொங்கும் இல்லையா? வேதாளம்னாலே தலைகீழா தொங்கக்கூடிய. அப்போ நம்ம வாழ்க்கை வேதாளமா இருக்கக்கூடாதுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதையும் தலைகீழாக செய்யாம ஒரு குருவை அடைந்து நேர்மறையான எண்ணங்களோட சரியாக செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ரிதமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சாந்தியாக இருக்கும். அதற்கு நமக்குள்ள ஒரு விருப்பம் வரணும். அது வந்தாதான் அந்த ரிதம் நமக்குள்ள இருக்கும். ரிதம்னா வெளியில இருக்கிற ஆர்டர்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல இதே ரிதம்னு சொல்லும் போது மையம்னு சொல்லப்படுது. அந்த மையம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் மனதிற்குள்ள இருக்கக்கூடியது இருக்கிறது. அததான் ஆத்மான்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்களும் நம்முடைய மகான்களும் ரிஷிகளும் யோகிகளும். அந்த மையத்துல எப்பவும் அமைதியும் சாந்தியும் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த மனிதனால மற்றவர்களிடம் அன்பும் கருணையுமா இருக்க முடியும். மற்றவர்களை தாண்டி முதல் தன்கிட்ட, தன் உடம்பு மேல, தன் உயிர் மேல, தன் மேல அன்பு செலுத்த முடியும். முதல் நம்ம மேல நம்ம அன்பு செலுத்தி கொள்ளணும். அதனாலதான் எல்லாரும் நம்ம சாந்தியை தான் விரும்பணுமே தவிர சக்தியை விரும்புவதிலிருந்து கொஞ்சம் விலகி நம் மனது ஹிருதயம் சாந்தி அடையணும்னு கேட்டுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமாக அந்த மையத்தை அடைவதற்கு நமக்கு குரு கிருபை ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஒரு குருவை அடையும் போது நமக்கு சாந்தி கிடைக்கும். சக்தியை விட சாந்தி முக்கியம். இதுதான் மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க.
ஜீவனில் சிவனை கண்டு சிந்தையில் தெளிந்தோருக்கு ஆவதென்ன ஜால சித்தான்னு ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. ஜீவன்ல எப்போ அந்த அமைதியும் சாந்தியும் நமக்கு கிடைக்கிறதோ நமக்கு நமக்கு மத்த எதுவுமே தேவையில்லை. ஜால சித்து வேலையெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. இன்னொரு பாடல்ல ரொம்ப அழகாக சொல்லும் போது, சத்தியனும் மெய்ப்பொருள் நிலையுணர்ந்து சன்மார்க்க வாழ்வு பெற வேண்டும் என்றால் சித்தியனும் மனமயக்கத்தில் சிக்கிடாதுன்றாங்க. சித்தியனும் மனமயக்கத்தில் மாயையில சிக்கி கொள்ளாம நம்ம என்ன செய்யணுமா, எப்பயுமே சத்தியனும் மெய்யுணர்வுல ஆழ்ந்து இருக்கணும். அந்த மெய்யுணர்வுல ஆழ்ந்து இருக்கும் போதுதான் எல்லாமே இறைதான்ற தெளிவோட நாம இருக்கும் போதுதான் நம்ம மனதுல அமைதியும் சாந்தியும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சத்துல பிறந்த எல்லா இடத்துலயும், நம்ம தென்னகத்துல மட்டும் இல்ல, பாரத தேசத்துல மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதுமே எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, புலன்கள் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, கோபம் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, தனதுன்ற தன்முனைப்பு இருக்கு, தூக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கிறதாலதான் எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு நிலையில தன் அமைதியை இழந்து அந்த அமைதியும் சாந்தியும் கிடைக்கணும்னு தேடி அலைகிறாங்க. அதனாலதான் எல்லா தேசத்திலையும் எல்லா நாட்டிலையும் அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி மகான்கள் உருவாகி அந்த மனிதர்களை சாந்தியும் அமைதியும் அடைவதற்கு வழிவகை செய்து கொண்டே இருக்கிறாங்க. வாரியார் சாமிகள் ரொம்ப அழகா இதுதான் விளையாட்டா சொல்றாரு. இந்த காமன் எல்லாருக்கும் காமன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் பேரு காமன்னு சொல்றாரு. இந்த காமம் எல்லோருக்கும் காமன், அதனால அவர் காமனா இருக்காரு. நம்ம காமம்னு நினைச்சா அது ஒரு நம்ம மனசுக்குள்ள கவர்ச்சின்னு நினைச்சுக்கிறோம். காமம் அப்படின்னா 6 தீய குணங்களுமே காமம் தான். பேராசை, சினம், கடுப்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இது எல்லாமே காமத்துல அடக்கும். காமம்னா முதல்ல என்ன, ஆசைன்னு சொல்லணும். ஆசைக்கு இன்னொரு பெயர் காமம். எங்க ஆசை முறைகெடுதோ அங்க பேராசையாக மாறுது. எங்க ஆசைக்கு தடை வருதோ அங்க அது சினமாக மாறுது. எங்க ஆசை தனக்கே வேணும்னு தன்னுடையதுன்னு நினைக்குதோ அது கடும் பற்றாக மாறுது. எந்த ஆசை நமக்கு கிடைக்காம மற்றவர்களுக்கு கிடைக்குதோ அப்போ உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக மாறுது. எந்த ஆசை முறை கெட்டு போகுதோ அங்க முறையற்ற பால் கவர்ச்சியாக மாற்றம் பெறுது. எந்த ஆசையை நம்மால அடைய முடியுதோ அதை அடையணும்ன்ற ஒரு வெறி நமக்குள்ள எப்பயுமே மற்றவர்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கணும் போது நாம் அடங்கி இருக்கும் போது அதுவே வஞ்சமாக மாற்றம் பெறுது. அப்ப இந்த காமம் தான் இந்த 6 தீய குணங்களுக்கும் மூலமாக இருக்குது. முதல் நாம அதை போக்கணும். அதை போக்கினாதான் நம்ம ஹிருதயத்துல நிம்மதியும் சாந்தியும் வரும். அதற்குதான் குரு தொடர்பு அவசியம். அது நம்மால தனிப்பட்ட முறையில அதை எடுப்பது என்பது ரொம்ப கடினம். அதற்குதான் ஒரு குரு கிருபை தேவைப்படுது நமக்கு. அப்போ குருவை அடைந்து நம்ம தத்துவங்களை அவருடைய தத்துவங்களை பின்பற்றி வாழ்க்கையில சாந்தி அடையும் போது அதுதான் உண்மையான ஹிருதயத்துக்கான வித்தையாக இருக்க முடியும். அந்த வித்தையை தான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு நிறைய பயிற்சிகளாகவே கொடுத்தாங்க. அதனாலதான் ரிஷிகள் கூட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் அமைதியும் சாந்தியும் அடையணும். ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினகா சர்வே சத்து நிராமயகா சர்வே பத்ராணி பஷ்யந்து மார்கஷித்து துக்க பாக் பவத்துன்னு சொல்றாங்க. இது வேதத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகம். நமக்காக ரிஷிகள் ஒரு மனிதன், எல்லா மனிதனுமே ஒரு தனிப்பட்ட மனிதன் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா மனிதர்களும் சௌக்கியமா இருக்கணும், குறிப்பா சாந்தியாக நிம்மதியா இருக்கணும். அதுதான் லோகானா இந்த லோகத்துல இருக்க அனைவருமே சாந்தியோடையும் அமைதியோடு இருக்கணும். அப்பதான் அந்த மனிதன் ஜீவன் முக்தி அடைய முடியும்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா குறிப்பிடுது. இந்த உலகத்துல அனைவருக்கும் தேவை சாந்தியை தவிர சக்தி இல்லை. சக்தி ரொம்ப சுலபமாக கிடைச்சிரும். ஆனா சாந்தி என்பது கிடைப்பதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். இத இன்னொரு விதத்துல கூட வேதம் சொல்லுது. நம்ம யாகங்கள்லாம் செய்யும் போது, பூஜைகள் செய்யும் போது கூட இன்னொரு மந்திரமாக வேதம் என்ன சொல்றதுன்னா, எல்லா மந்திரங்கள் எந்த யாகம் யஜ்ஞங்கள் செய்தாலும் கடைசியில அந்த யாக யஜ்ஞங்களுக்கு முடியல அந்த யாகம் செய்யறவங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன, தியௌச்ச சாந்திகி திசஸ் சாந்திகி அந்தர்ஷ்ய சாந்திகின்னு சொல்ற. திசைகளுக்கு சாந்தி, 8 திசைகளுக்கு சாந்தி, ஆகாசத்துக்கு சாந்தி, பஞ்சபூதங்களுக்கு சாந்தி, மனிதர்களுக்கு சாந்தி, இங்க பிரபஞ்சத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களும் சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்னு
எந்த யாகம் செய்தாலும், எந்த யஜ்யம் செய்தாலும் அதற்கு இறுதியில இந்த சாந்தி ஸ்லோகம் சொல்லப்படுது. நம்ம நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா, எந்த கோயில்களானாலும் சரி, இல்ல நம்ம வீட்லயே கூட ஒரு ஹோமம் செய்யறோம்னா அந்த ஹோமத்தின் முடிவுல என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதை செய்பவர்களுக்கு அவர்களை சுற்றி திசைகள் சாந்தியா இருக்கணும், அவர்களை சார்ந்தவர்கள் சாந்தியா இருக்கணும், எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல சாந்தியா இருக்கணும், இவங்க சாந்தியோட வாழணும் தான் வேதம் சொல்லப்படுது. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த சாந்தியை விட்டுட்டு சக்தியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோம். அப்போ நம்ம இயல்பு நிலை மாறாம ஆத்மாவோட இயல்பு நிலை என்பதே சாந்தி தான். அந்த சாந்தியை அடைவதற்கு நாம முதல் பயிற்சிகளை செய்யணும். நாம ஏதோ பக்தி அப்படின்னா ஒரு எமோஷன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. பக்தியை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனா செய்யறோம். அந்த பக்திக்குள்ளேயும் அந்த பக்திக்கான சடங்குகளுக்குள்ளேயும் நிறைய விஞ்ஞான பூர்வமான விளக்கங்கள் இருக்குது. அதை விளக்கி சொல்பவர்களுக்கு தான் ஆட்கள் இல்லாம போயிட்டாங்க. ஒரு வேதம்னு எடுத்துட்டா வேத மந்திரங்களுக்குள்ள ஒரு மனிதனுடைய உடல், உயிர், மனம் எப்படியெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், அவன் எப்படி மனசை சாந்தியா வச்சுக்கணும்ன்றதுக்கான மூலம்தான் அதுல இருக்குது. அப்போ இந்த பக்தி நிலை பற்றி நம்ம நிறைய முன்பே நவபக்தியில கூட நம்ம எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், அந்த பக்தியை கூட உணர்ச்சி வசப்பட்டு நிறைய அதுல எமோஷன் ஆகி செய்யறோம். சில பேர் பாத்தீங்கன்னா பாட்டு பாடி ஒரு பஜனைக்கு போவாங்க, அதுலயே அவங்க லயித்து என்ன பண்றாங்கன்னா கைகளை தட்டி வேகமா ஆடுறது, அந்த மாதிரி பக்தியில எமோஷனாக மாறதும் உண்டு, உணர்ச்சி வசப்பட்டு ஆடுவதும் உண்டு. அப்போ ஏன் பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி நிலைக்கு போயிடுறாங்க பக்தியில. அந்த உணர்ச்சி நிலைக்கு போகாம அந்த பக்தியை நாம உணர்வு நிலையோட செய்யும் போது நமக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. இந்த உணர்ச்சி நிலை செய்யும் போது என்ன ஆகுனா, எத்தனை நாள் அதை தன்னுடைய துக்கங்களை மறப்பதற்கு பக்தியில உணர்ச்சியோட அவங்க ஆடி பாடி செய்யும் போது 2 நாள் ஆடலாம், 3 நாள் ஆடலாம், 4வது நாள் அவங்க கை கால்கள் எல்லாம் சோர்ந்து போய் அடுத்த நிமிஷம் அந்த அவங்க குதிச்சு ஆடும்போதோ பாடும்போதோ அவங்க பூரித்து அந்த உணர்ச்சி நிலையில செய்யறாங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆகுறாங்க. ஆனா இதுவே ஒரு மனிதன் உணர்வு நிலையில எந்த பக்தியும் செய்யாம கூட, இல்ல பக்தியிலே கூட அமைதியா உட்கார்ந்து ஒரு இயற்கையான சூழல ஒரு சூரிய உதயத்தையோ, ஒரு பெரிய மலையையோ, இல்ல பசுமையான காட்சிகளையோ, இல்ல ஒரு அழகான பூத்து இருக்கக்கூடிய பூத்தோட்டங்களையோ பார்க்கும்போது, இல்ல பறவைகளையோ பறவை சத்தங்களையோ நம்ம கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள நம்ம அறியாம ஒரு நிம்மதி நிலை, சாந்தி நிலை கிடைக்குது. அதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம். ஏன் அது அந்த மாதிரி நமக்கு அந்த இடத்துல நிம்மதி அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலை என்பது நம்முடைய ஆன்மாவோட தொடக்கூடிய விஷயமா இருக்குது. உணர்ச்சி நிலை என்பது நமது நாடி நரம்புகளையும் உடம்பையும் தொடுது. அப்ப உணர்ச்சி நிலையில நம்ம ஆடி பாடி ஆர்ப்பரிக்கும் போது அது நாடி நரம்புகளை தொட்டு நம்மளை சோர்வடைய செய்து, உணர்வு நிலையில் சாதாரணமா ஒரு பூவை பார்த்தா கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி ஊற்றெடுக்குது. நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், நம்ம ஆழியார் போறோம். ஒரு 3 நாள் ஆழியார்ல ஒரு பயிற்சிக்காக போகும்போது பாருங்க, எத்தனை ஏசி ரூம்ல இருந்தாலும் கிடைக்காத நிம்மதி அந்த ஆழியார் அறிவித்திருக்கோயில் வரும்போது அங்க இருக்கிற மலை, அங்க இருக்கிற செடி கொடிகள், பூக்கள், அங்க பூக்கக்கூடிய பூக்களை பார்க்கும்போது, இந்த காலங்காத்தால் அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது, அங்க இருக்க புல்லு தரையை பார்க்கும்போது, அங்க இருக்க மயில்கள் தோகை விரித்து ஆடுறத பார்க்கும்போது நம்ம அறியாம மனசுக்குள்ளேருந்து ஒரு பூரிப்பு வருது. ஆனா அந்த பூரிப்பு நம்ம உடம்பை எதுவும் பாதிக்கிறது இல்லை. ஆனா அதுவே உணர்ச்சி நிலையில நம்ம பண்ணும்போது அது நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்குது. நம்ம எப்பயுமே மனதை உணர்ச்சி நிலையில இருந்து அதை அடக்க நினைக்கணும், மாற்ற முயற்சி செய்யணும். உணர்வு நிலைக்கு வருவதற்கான முயற்சி நம்ம செய்யணும். உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வருவதற்கு தான் ஒரு குரு நமக்கு தேவைப்படுகிறாரு. அவர் நம்முடைய பயிற்சிகள் அதுக்குதான் உபயோகப்படுது. அதை நல்லா நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். எதையுமே உணர்வோட செய்யும் போது அதற்கு பலன் அதிகம். ஆனா நம்ம மனதை உணர்ச்சி நிலையிலிருந்து நம்ம உடம்பையே பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது. அது மனசை அதற்கு மனதை அடக்க நினைக்க கூடாது, அறிய நினைக்கணும். நாங்க எல்லா மகான்களும் மனதை அடக்கணும்னு சொன்ன இடத்துல அருள் தந்தை அவர்கள் ரொம்ப வித்தியாசமாக மனதை அடக்க நினைக்க கூடாது, அறிய நினைக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா பாடல்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமேன்னு சொல்றாங்க. அப்ப தெய்வ நிலைக்கு ஒரு மனிதன் உயரணும், தெய்வ நிலைக்கு உயரமோ இல்லையா, மனித நிலைக்கு நாம உயரணும்னா முதல்ல நம் மனதை நாம அறியணும். அதுதான் மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடம்புன்னு. இந்த அசையாமல் கெட்ட உடம்புன்னு அவர் ரொம்ப அழகா
அசையாமல் கெடுவது உடம்பு. அதற்குதான் உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. மனதை அசையாமல் இருக்க செய்வதற்கு தவங்களை கொடுத்தாங்க. திருமூலர் இதை சொல்லும் போது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்றாங்க. அப்ப எல்லா மகான்களும் மனதை தான் செம்மைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனம் நிம்மதி சாந்தி என்ன கிடைக்கும்? இந்த மனதிற்கு நிம்மதியும் சாந்தியும் வந்தா என்ன கிடைக்கும்னா மரண பயம் போகும். முதல் நமக்குள்ள இருக்க மரண பயம் போகும். அதற்கு நம்ம மனதை அறியணும். மனம் எப்போது அலைவதை நிறுத்து நிம்மதி அடைகிறதோ அப்போதுதான் நமக்கு நிறைவு வரும். அதுதான் உண்மையான ஆன்மீக நிலைன்னு சொல்றாங்க. அப்ப எந்த நிலையிலும் நம் மனம் எந்த சூழ்நிலையிலும் அமைதி கெடாம இருக்கணும் அப்படின்னா மனதை அறிய நினைக்கணும். மனதை அறிய நினைக்கணும்னா மனதை அடக்க நினைக்க கூடாது, அறிய நினைக்கணும். ஏன்னா முதல்ல அதுக்கு நம்ம மனசு அடங்காம இருக்குதுன்றத நாம தெரிந்து கொள்ளணும். யாருடைய மனசும் எத்தனை பயிற்சிகள் பண்ணாலும் என்ன பண்ணும்? மனது திரும்ப திரும்ப அந்த பழைய நிலைக்கே போய் அலைய நினைக்கும். அப்போ மனதை அடக்க நினைக்க கூடாது. நாம அறிந்து கொள்வதற்கு தான் பயிற்சிகள் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதுவும் குறிப்பா அகத்தாய்வு பயிற்சிகள். எப்படி நம்ம மனசு, நீங்க சொல்லலாம் இவ்வளவு நாள் பயிற்சி செய்யறேன், எப்படி மனசு அலையுதுன்றதை நான் தெரிந்து கொள்வதுன்னா, ஒண்ணு மகரிஷி அவர்கள் ரொம்ப எளிமையாக அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். அதுல ஒரு பயிற்சி அட்டவணையாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதுல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் நம்ம எடுத்து எழுத 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 நிறைய எழுதுவோம். மௌனத்துல கூட துரியம் பண்ணி அதை எழுதும் போதுதான் நம்ம மனசுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். மனம் இத்தனை அலைகிறதா, இத்தனை மனசுக்குள்ள எண்ணங்கள் இருக்கான்னு நமக்கு விளங்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கு எல்லாரும் மனதை அடக்கணும்னு சொன்ன நேரங்கள்ல மகான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு மனதை அறிவதற்கு பயிற்சிகளாகவே கொடுத்து நம்மை பக்குவப்படுத்துறாங்க. நாம யாராவது பயிற்சிக்கு ஆனா கூப்பிட்டா என்ன சொல்றாங்க? எனக்கு பயிற்சி எல்லாம் வேணா, நான் நிம்மதியா இருக்கிறேன், அதுவே போதும்னு சொல்றாங்க. எல்லாம் கடமைகளும் முடிச்சாச்சு, நான் நிம்மதியா இருக்கேன்னு. உண்மையாகவே இத்தனை விஷயங்களை சரி செய்யாம நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை யாராம, ஆசையை சீரமைக்காம, கவலையை ஒழிக்காம, இந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் நாம் செய்யாம எவர் ஒருவர் மனதை அறியாமல் இருக்கிறார்களோ அவங்க கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதற்கு சத்சங்கத்தின் தொடர்பும் குரு தொடர்பும் இருந்தா மட்டுமே ஒருவர் மனதை அறிய முடியும். மனதையுடைய ஆழ்நிலைக்கு நாம அந்த அறிய முடியும். இததான் பதஞ்சலி மகரிஷி ரொம்ப அழகாக சித்த விருத்தி நிரோதகான்னு சொல்ற. யோக சித்த விருத்தி நிரோதகா, யோக சித்த விருத்தி நிரோதகா. சித்த விருத்தி நிரோதகான ஏதோ ஒரு பெரிய வார்த்தையில, சித்த விருத்தி என்றால் எண்ண அலைகளை குறைப்பது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யோகம்னாலே நல்ல பயிற்சிகள் செய்து உடம்ப நல்ல சக்தியா ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் யோகா என்பது எதற்கு அப்படின்னு பார்த்தா, உடல் உயிர் மனதை இனிமையாக வைத்து இணைத்து நம் எண்ண அலைகளை குறைப்பதுதான் யோகத்தின் நோக்கமே. அதுதான் சத்சங்கத்தின் நோக்கமாக இருக்குது. அப்ப சித்த விருத்தி என்றால் தேவையில்லாத எண்ண அலைகளை விலக்கி, அதை மொத்தமாக நம்ம எண்ண அலைகளை எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நம் எண்ண அலைகளை குறைத்து மனதை அறியும் ஒரு பெரிய மாபெரும் கலை தான் அந்த யோக கலை. அந்த யோக கலை தான் ஹிருதய வித்யா. அதுதான் ஹிருதய வித்தியான்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. அருள் தந்தை அவர்கள் அழகாக மனவள கலைன்னு சொல்றாங்க. அப்ப எண்ண ஓட்டங்களை எவர் ஒருவர் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய எண்ண ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அந்த மனிதருக்கு வரக்கூடிய பல எண்ணங்கள் நம்ம குறைக்கும் போது அவன் மனது அமைதியும் சாந்தியும் அடையும். ஏன்னா இப்ப ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க, ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில அவருடைய எண்ண ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யும் போது, சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவன் மனதை ஆராய்ச்சி செய்யும் போது எண்ண ஓட்டங்கள் குறைவாக இருக்குது. இறக்கிறதுக்கு ஒரு சில துளிகள் முன்னாடி அவன் எண்ண ஓட்டத்தை ஆராய்ச்சி செய்தா எண்ணற்ற எண்ணங்கள் அவன் மனசுல உருவாகிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த எண்ணத்தை அவன் நிறைவேறதற்கே பல வருட காலம் உயிர் வாழணும்னு கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில. எனவே மனித வாழ்வில் இன்றியமையாத ஒரு தத்துவம் மனம் என்பது. அந்த மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லைன்னு மகரிஷி ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனதின் அடிப்படையில் இருந்து முழுமையான மனதின் தன்மையை எடுத்து காட்டுவதுதான் இந்த யோகம். அப்படி எடுத்து காட்டும் போதுதான் எந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வருதுன்னு அதை ஆராய்ச்சி செய்து நம்ம குறைப்பதற்கு முயற்சி செய்வதுதான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு உபயோகமாக இருக்குது. எண்ணங்களை குறைத்தால்தான் வாழ்க்கையில நிம்மதியும் சாந்தியும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எண்ணம் தான் எல்லாவற்றிற்கே மூலமாக இருக்குது.
ஏன்னா நம்முடைய மனம் அந்த மாதிரி சின்ன நம்ம பிறந்ததுல இருந்தே மனம் ஓட்டத்தோடு தான் இருக்கு. ஏன்னா உயிரின் படர்க்க நிலையே மனம் நாங்க சாமிஜி, அதனாலதான் மனதை உயிர் ஓடிக்கிட்டே தானே இருக்கும். உயிர் எப்ப நிக்குதோ அப்பதான் மன ஓட்டம் நிக்கும். ஒரு தடவை வண்டியில நானும் ஐயாவும் கூட பயிற்சிக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த வண்டியில பாட்டு சத்தமா வச்சுட்டே வந்திருந்தாரு. அப்ப ஐயா சொன்னாரு, இந்த பாட்டு ரொம்ப சவுண்டா இருக்குங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு. உடனே அந்த டிரைவர் ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப நாங்க இந்த மன்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே போனோம். அந்த கிளாஸ் எடுக்க போறதை பத்தி பேசிக்கிட்டே போனோம். கொஞ்ச நேரம் அந்த சத்தத்தை கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் போனோன்னு திரும்ப அந்த கார்ல அந்த பாட்டு சத்தம் திரும்ப வந்தது. உடனே நான் கேட்டேன், ஏப்பா அவங்கதான் பாட்டு ஆஃப் பண்ண சொன்னாங்களே, நீங்க என்ன ஆஃப் பண்ணலையே, திரும்ப பாட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு. இதை ஆஃப் பண்ணாலும் பாடும், இந்த டேப் ரெக்கார்டர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னாங்க. அப்பதான் ஐயா உடனே சொன்னாங்க, நம்ம மனசு கூட இப்படிதான், நம்ம எத்தனை தடவை அதை பயிற்சி செய்து அதை நிலைக்கு கொண்டு வந்தாலும் திரும்ப என்ன செய்யுது, ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்ம மனசு திரும்ப அலைய ஆரம்பிச்சிருதுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஆப்டா இருந்த மாதிரி நாங்க யோசிச்சுட்டே போனோம். உண்மையில அப்படிதான் நம்ம மனம் எப்படி பழக்கப்பட்டிருக்குன்னா, எத்தனை பயிற்சிகள் செய்து மீண்டும் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாலும் அது திரும்ப என்ன பண்ணும், அந்த அமைதியிலேருந்து திரும்ப வெளியில ஒரு சின்ன பதிவு, ஏதாவது ஒரு சின்ன செயல் நடந்தாலும் திரும்ப ஓடி போயிடுது. அப்பதான் நாம எப்ப ஒருத்தர் அந்த மனதை முழுமையாக எந்த நிலையிலும் ஓடாம ஒரு நிலையில நிறுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான சாதகனாக இருக்க முடியும். அப்பதான் அந்த நிலை யாருக்கு தேவைப்படுதோ அவர்களுக்கு தான், எனக்கு மனசை கண்டிப்பாக ஒரு நிலையில் நிறுத்தணும், ஒரு ஆர்டர்ல ஒரு தாளத்துல கொண்டு வரணும்னு எந்த ஒரு சாதகன் நினைக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விசிறி சாமியாரோ, ஒரு சேஷாத்திரி சாமிகளோ, இல்ல ஒரு விவேகானந்தரோ, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, இல்லை ஒரு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியோ அவருடைய பயிற்சிகளோ நமக்கு உபயோகமாக இருக்கும். சும்மா நானும் கச்சேரிக்கு வரேன்னு ஏதோ பயிற்சிக்கு வந்துட்டு போறது மட்டும் பெருசல்ல. நாம அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சிகளை தினமும் அனுதினமும் தொடர்ச்சியாக செய்யணும். அப்ப எப்போ ஒருவன் சாந்தியை விரும்புறானோ அந்த விருப்பத்தோட ஆன்மீகத்துக்கு வரும்போது அவனுக்கு என்ன நடக்குன்னா, அதுல அவனுக்கு எந்த விதமான புகழுக்காகவோ ஒரு பெயருக்காகவோ அவன் வருவதில்லை, இல்ல பொருளாதாரத்திற்காகவோ வருவதில்லை. ஒரு மனிதன் சாந்தியை தேடி வரும்போது அவன் எல்லார்கிட்டையும் அன்பாகவும் இருக்க முடியும். எதிரிகளை கூட வெறுக்க முடியாத ஒரு நிலைக்கு அவன் போக முடியும். ஏன்னா அவன் மனது நிம்மதியும் சாந்தியும் அடைந்தது இல்லையா. அதனால நாம எப்பயுமே ஒரு குருவை அடையும் போது சக்தியை தேடி போகக்கூடாது, சாந்தியை தேடி போகணும். புத்தருக்கு ஏதோ ராத்திரி ஒரு பௌர்ணமி வெளிச்சத்துல போதி மரத்தடியில அவருக்கு ஞானம் வந்ததெல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் பாத்தீங்கன்னா கதைக்காக சொன்னா சொல்லியிருக்கலாம். என்ன கிடைத்தது? அதே புத்தருக்கு போதி மரத்தடியில இந்த பௌர்ணமி இரவுல சாந்தி தான் கிடைச்சது. உண்மையாக ஒரு நிம்மதியும் சாந்தி தான் கிடைச்சது. இந்த சாந்தியை தான் நம் முன்னோர்கள் நிர்விகல்ப சமாதின்னு சொல்றாங்க. அந்த நிர்விகல்ப சமாதி நிலையை நம்ம அடைய முடியலன்னா கூட சாந்தியை அடைவதற்கு நாம முயற்சி செய்யணும். இததான் எல்லா மகான்களும் விரும்பினாங்க. எல்லா மனிதர்களும் சாந்தியும் நிம்மதியுமா இருந்து இந்த உலகம் அமைதி அடையணும். அருள் தந்தையின் கனவும் அதுதான். அப்போ உலக அமைதி வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள் அமைதி அடையணும். அந்த அமைதி எதனால கெடுவதுன்னு நம்மள நாம ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு குரு தொடர்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. மகர்ஷி அவர்கள் ரொம்ப சுலபமா அதுக்குதான் நமக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சாதனை, எந்த நிலையிலேயாவது ஒரு குருவை அடைந்து ஒரு அத்தியாத்ம சாதனை செய்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அமைதியும் சாந்தியும் அடைய முயற்சி செய்யும் போது மட்டுமே இந்த உலக அமைதி என்பது வெகு விரைவில் வருவதற்கு சான்றாக இருக்கும். ஏன்னா ஞானம், நம்ம பக்தி, அது ஞானமா இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், யோகமா இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில நாம மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வகையை பற்றி கொண்டு நாம் சாந்தி அடைவதற்கு சாதனை செய்யணும். முன்னோர்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனச பூஜையில சடங்குகள்ல குழந்தையிலேருந்து நமக்கு கொடுத்தாங்க. அதையாவது பற்றி கொள்ளணும். அதை பற்றி கொண்டு அதையே பற்றி கொண்டிருக்காம குருவை அடைந்து ஞானத்தை அடைவதற்கும் நாம தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இததான் சாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. பாபா ஹரி பாபான்ற ஒரு பெரிய மகா புருஷர்கிட்டேருந்து நான் இந்த சீக்கிரட்டை கத்துக்கிட்டேன்னு விவேகானந்தருடைய புத்தகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் உங்க லட்சியத்தை முதல் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய லட்சியத்தை என்ன லட்சியம்னு தீர்மானம் செய்யணும். அந்த லட்சியத்தை அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுக்கணும். பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த லட்சியத்தை பத்தி விட்டுறணும்ன்றாங்க விவேகானந்தர் சொல்றார். பாதையும் தேர்ந்தெடுத்துட்டு லட்சியத்தையும் அப்படியே நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, லட்சியத்தை விட்டுணும். ஆனா அந்த கண்டுபிடித்த பாதையில நம்ம நடந்து கொண்டே இருக்கணும். அது கடைசியில அதுவே தன்னை நடக்க 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 அந்த வழியில நாம நடக்கும்போது
அந்த பாதை நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி நம்மள சென்று சேர்த்து விடும்னு சொல்றாரு. அப்ப லட்சியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மீக லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதையில அவன் தொடர்ச்சியாக பயணிக்கணும். அப்படி பயணித்தால் மட்டும்தான் அவன் அந்த லட்சியத்தை அடைய முடியும். அந்த ஆன்மீக சாதனையில வெற்றி பெற முடியும். அப்போ முதல் படி நம்ம மனசை சுத்தம் செய்யணும். அந்த சுத்தம் செய்வதற்கு முன்னாடி நம்ம மனசு சுத்தமா இல்லைன்றத நம்ம முதல் உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மன சுத்தத்திற்கு தான் மகரிஷி நமக்கு பயிற்சிகள் கொடுத்துதாங்க. அதுதான் உண்மையான விவேகம். எல்லா மகான்களும் மனதை அறியணும், மனதை சுத்தம் செய்யணும்ன்ற உபதேசத்தை சொன்னாங்க. மகரிஷி மட்டும்தான் அதற்கான உபாயத்தை நமக்கு பயிற்சியாகவே கொடுத்தாங்க. ரமண மகரிஷி ரொம்ப அழகா ஒரு பாடல்கள் சொல்றாரு. தூய் மனம் ஒழிய தோயும் என் மெய்யகம் தோயவே அருள் என் அருணாச்சலான்றார். இந்த மனம் தூய்மை அடைவதற்கு நான் எதுல தோயணும்? ஆன்மீகத்துல தோய்ந்து சாதனை செய்யணும். அப்பதான் அப்படி தோய்ந்து நான் ஆன்மீக சாதனை செய்வதற்கு எனக்கு இறை அருள் வேணும்னு வேண்டாரு. தூய்மனம் ஒழிய தோயும் என் மெய்யகம் தோயவே அருள் என் அருணாச்சலான்றாங்க ரமண மகரிஷி. அப்ப மன தூய்மை அடைய முதல் வழி நம் கர்மாவை சேவையாக நாம எந்த வேலை செஞ்சாலும் அதை இறை துண்டாக இறை செயலாக நாம நினைத்து செய்யும் போது நம்முடைய தன்னலம் இல்லாத அந்த இறை சேவை நமக்கு நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நமக்கு வழிவகை செய்யும். ஒரு கதை கூட ஒரு கிராமத்துல ஒரு வைஷ்ணவ பெரியவர் நிறைய புராணங்கள் மந்திர உபதேசங்கள்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். அப்ப பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு படிப்பறிவு இல்லாத எனக்கும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டா, ஆனா அவனுக்கு எதுவுமே அவர் சொன்ன விஷயங்கள் மனசுல ஏறல. அப்ப அவர் என்ன சொன்னாரு, உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கிறது, நீ வெறும் இந்த கோவில்ல தினம் சுத்தம் செஞ்சு பூவுக்கு தொடுத்துன்னு போறோம் அப்படின்னாரு. அதை அவன் தொடர்ச்சியா என்ன பண்ணா, அதையே ஒரு குரு உபதேசமா எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துவாசி தினமும் அந்த கோயில பெருக்கி கழுவி தினமும் பூ பறிச்சு கொண்டு அந்த கடவுளுக்கு போடுறதே ஒரு சேவையாக செய்து அவன் தனக்குள்ள ஒரு அமைதியும் சாந்தியும் அடைந்து முக்தி நிலை அடைந்தான் அந்த கதை சொல்லுது. அப்ப இதுல இந்த கதையின் மூலமாக நாம தெரிந்து கொள்வது என்னன்னா, ஒரு குருவுடைய உபதேசம் அது ரொம்ப சின்ன விஷயமாகவும் இருக்கலாம், இல்ல பெரிய விஷயமாக இருக்கலாம், ஒரு சின்ன அல்ப விஷயமாக கூட இருக்கலாம். சின்ன ஒரு வேலை செய்யும் கூட குரு சொன்னதை ஏத்துக்கிட்டு அவர் செய்யும் போது அவர் சாந்தி அடைந்தார். ஆனா நாம என்ன செய்யறோம்னா, பயிற்சிகள்லாம் கத்துக்கிறோம், தொடர்ச்சியாக செய்யறது இல்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன், என் குடும்ப சூழ்நிலை என்னால தொடர முடியல. நான் மகரிஷி கிட்டே கூட நான் பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா பாவம் அவங்களுடைய பதிவின் காரணமாக அதை தொடர முடியாம போகுது. எத்தனை துன்பம் வந்தாலும் நான் குரு சொன்ன பயிற்சிகளை விடமாட்டேன்னு எவர் ஒருவர் தொடர்ச்சியாக முயற்சியுடன் அனுதினமும் அந்த சாதகன் ஆன்மீகத்துல சாந்தி அடைவதோடு மட்டுமல்ல, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரைக்கும் எவன் ஒருவன் தொடர்ச்சியாக செய்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக முக்தி நிச்சயம். ஆனா நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய குறை, பயிற்சிகளை நாம தொடர்ச்சியாக செய்வதில்லை. இடையில நம்ம என்ன பண்றோம், நம்ம பதிவின் காரணமாக அதை விட்டு விலகி போயிடுறோம். அப்படி விலகாம நாம பயிற்சி செய்தா நம்ம பெரிய ஒரு ஆன்மீக சாதகரா கூட வரவானா, ஒரு மன நிம்மதியுடைய ஆத்ம சாந்தியுடைய ஒரு மனிதனாக மாற முடியும். பதஞ்சலி யோக சூத்திரத்துல ரொம்ப அழகாக அதுதான் சொல்றாங்க. நீ உன் சித்தத்தை விருத்தி செய்யணும் அப்படின்னா, சித்த விருத்தி நிரோதகா, நீ சித்தத்தை நிரோதகா செய்யணும்னா, எண்ணங்களை குறைக்கணும்னா நீ யோகம் செய்யணும், யோகத்தை தொடர்ச்சியாக செய்யணும். இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அர்ப்பணிப்போட செய்யணும். சித்த விருத்தினா என்ன அலைகன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாருமே பயிற்சி செய்வதுலதான் வித்தியாசப்படுறோம். இப்ப தினமும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், மகரிஷி கொடுத்த பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் போது எந்த சூழ்நிலையிலும் எந்த கடினமான நிலையிலும் நம்மால அமைதியாக இருக்க முடியும். இன்முகம் இனிய சொல்லோட மற்றவர்களுடைய பழக முடியும். அதற்கு நமக்கு அப்படி ஒரு தாகம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மால ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நான் அந்த பயிற்சி எல்லாம் செய்யறேன், ஆனா என்னை மீறி கோபம் வந்துடுது, என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, என்னை தூண்டி விடுறாங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு கணவர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வராரு, ரொம்ப வறுமையான குடும்பம். மனைவி கிட்ட உணவு கேட்கிறாரு. அந்த அம்மா அரிசி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோவம் என்ன பண்றாரு, பசியில சாப்பாடு கேட்கிறேன், அரிசி இல்லன்றே சட்டி பானையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாராம். அதுக்கு அந்த அம்மா பொறுமையா சொன்னாங்களாம், நீங்க இனிமே அரிசி வாங்கின்னு வந்தாலும் சமைக்க முடியாது, சமைக்கிற பாத்திரத்தை மொத்தமா போட்டு உடைச்சிட்டீங்களேன்னு. அது மாதிரி நம்முடைய கோபம் என்பது, சினம் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய கவலை என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்குதுன்னு தெரிந்து, நம்முடைய ஆசைகள் என்பது நம்முடைய
ஆன்மீக சாதனைக்கு தடையாக இருக்குதுன்னு தெரிந்ததாலதான் மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதல் தன் மனதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம், அந்த அழுக்குகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து எடுக்க சொல்லிட்டு இறுதியில நமக்கு நான் யார்ன்ற தத்துவத்தை உணர்த்தி மௌனத்தின் மேன்மையை உணர்த்துறாங்க. அப்போ நம்ம என்ன முதல் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, மகரிஷியுடைய பயிற்சிகள் ரொம்ப எளிமையாக ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றும் முயற்சியாக இருக்குது. அதை நாம எல்லாம் புரிந்து கொள்ளணும். இதே மாதிரிதான் ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு குரு கிட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்கிறான், எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்ட்டு. அப்ப அந்த குரு சொல்றாரு, கோபம் வருதா, அதுக்கு மந்திரங்கள் சொல்லணும், ஒரு மந்திரோபதேசம் சொல்றாரு. ஆனா அந்த சிஷ்யனால அந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்க தெரியல, இல்ல அவனால சொல்ல முடியல. அப்பவும் கோபம் கண்ட்ரோல் ஆகல. கடைசியா அவர் என்ன சொன்னார், உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ பக்கத்துல இருக்க கோவில்ல போய் 5 ரூபாயோ 10 ரூபாயோ உன் கையில கிடைச்ச காசை போட்டுட்டு வான்னு. அவன் அதே மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வந்தான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த குரு அந்த சிஷ்யனை பார்க்கும்போது கேட்டார், கோபம் போச்சான்னு. அவன் சொன்னான், போயிடுச்சு. ஏன்னா கோபம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி என்ன வருது, அந்த பணம் முன்னாடி வந்து நிக்குதுன்னு. அப்போ சினம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக தடையாக இருக்குதுன்னு நமக்கு புரியுது. இப்ப 6 தீய குணங்களை நாம நீக்கும் போது நம் மனம் சுத்தம் அடையுது, நம் சித்தம் விருத்தியாகும், நம்முடைய ஆன்மா சுத்தம் அடையும்னு சொல்லப்படுது. அப்ப எதுவுமே என்னுடையது அல்ல. நாம என்ன செய்யறோம், ஆனா என்னுடையதுன்னு பார்க்கும்போது அந்த என்னுடையதுன்ற பற்று வரும்போது, அந்த உரித்தான பொருளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது நம்ம பாதிப்படைகிறோம். இப்ப எதையெல்லாம் நம்ம உரிமை கொண்டாடுறோமோ, அந்த உரிமை கொண்டாடுற பொருட்கள்லாம் ஒரு பாதிப்பு வருது, இல்ல அது நம்ம விட்டு போகுதுன்னு போது நம்ம மனதுல ஒரு பயம் வருது. அந்த பயமும் நமக்கு கவலையை உண்டு பண்ணுது, இல்ல அந்த பயமே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது. முதல்ல அதை நாம எடுக்கணும். ஏன்னா எத்தனை கூட்டம் இருந்தாலும் பாருங்க, நமக்கு பிடிச்சவங்க யாராவது அங்கன்னா நம்ம கண்கள்லயே அந்த சந்தோஷம் தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க, அந்த மாதிரி. அப்ப எனக்கு பிடித்த பொருளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது என் மனம் பாதிக்குது, நான் அவஸ்தைப்படுறேன் இல்லையா? அப்ப அந்த பற்று நிலைய நாம எடுக்கணும். பழைய கதையில கூட சொல்லுவாங்க, ஒரு மந்திரவாதி இருந்தா, அந்த மந்திரவாதிக்கு 7 கடல் 7 மலைக்கு பின்னாடி ஒரு கிளியில உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு இளவரசன் போய் அந்த கிளியை திருநோன்னா அந்த மந்திரவாதியோட உயிர் போகும். அத மாதிரி நமக்கெல்லாம் என்னன்னா, நம்முடைய பாசம்ன்றது, அந்த பற்று என்பது, நமக்கு நிறைய கிளி இருக்கு. கணவர், குழந்தைகள், பேரன், பேத்தி, வீடு, மனைன்னு பல கிளிகள் இருக்குது. அப்ப அந்த கிளிகளுக்கு ஏதாவது ஒரு அந்த கிளி மாதிரி நமக்கு என்ன பண்றோம், எல்லாத்து மேலயும் பற்று வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு போது நம்மளால என்ன பண்ண முடியல, நிம்மதியாக சாந்தியாக இருக்க முடியல. அந்த கிளிக்காக நம்ம அந்த ஒரு பற்றுக்காக என்ன பண்றோம், நல்லா தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என் பேத்தியோ பேரனோ என் பின்னாடி முதுக கட்டி பிடிச்சோன்னு, இதெல்லாம் என்ன, இந்த பேரன் பேத்தி அன்புக்கு முன்னாடி என்னன்னு எழுந்துட்டாங்க. என்னால பேரன் பேத்தி இருக்கிறதால தவம் செய்யலன்னு நிறைய பேர் சொல்றேன். குழந்தைங்களை பாத்துக்கணும், குழந்தைங்களை கவனிச்சுக்கணும்னு தவம் செய்ய முடியல, பயிற்சி செய்ய முடியலன்னு சொல்றேன். இப்படி பல கிளிகள் நமக்கு நம்ம பின்னாடி உட்கார்ந்துட்டு நம்மள ஆன்மீகத்துல முன்னேற்ற முடியாம செஞ்சுட்டு இருக்குது. அப்போ நமக்கு துக்கம்ன்றதோ இல்ல நம்மளோட நிம்மதி இழப்பு என்பதோ, யாரோ ஒருத்தர் இறந்து போயோ நம்ம விட்டு போயோ வரணும்னு தான் அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன பொருள் தொலைந்து போனாலே நம்ம கிட்ட இருக்க விட சாந்தி கெட்டு போகுது. ஏன்னா இறைவன் என்பவன் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைய தாய் தந்தையர் எப்பயுமே அவங்களோட அட்டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. அது தன்னை கவனிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கும். அத மாதிரிதான் இறைவன் அவனை கவனிக்கணும், அவனை நினைத்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டுல பாருங்க, நம்ம சாதாரணமா நம்ம எல்லார் வீட்டையும் நடக்கிறதுதான். ஒரு குழந்தை கூட்டுட்டே இருக்குது, அவங்க அம்மாவை கூப்பிட்டே இருக்கு, அம்மா செல்போன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த கோவம் வந்து நேரம் என்ன பண்ணும், குழந்தை அதை கவனிக்கணும், இந்த செல்போனை தூக்கி போடும், கையில இருக்கிறது புடுங்கி போடும். ஏன்னா அதுக்கு அதை கவனிக்கணும். அத மாதிரி இறைவன் நம்ம எல்லாரையும் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அவரை அடைவதற்காக நமக்கு எது மேலெல்லாம் பற்று இருக்கோ, எது மேலெல்லாம் பிடிமானம் இருக்கோ, அதை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொன்னா உடைக்க ஆரம்பிப்பார். அப்படி உடைக்கும் போது, இல்ல நம்ம கிட்ட இருந்து அதை விளக்கும் போது நமக்கு மனம் பாதிப்பு அடையுது. நம்மால ரொம்ப துக்கம் அடைச்சு எல்லா கதவும் மூடி நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா இறைவனை நோக்கி ஓடுவோம். ஏன் அப்படி நமக்கு துக்கத்தை கொடுத்து இறைவன் நம்மளை நோக்கி அடைய செய்யறாருன்னா, அப்படி ஓடும்போதுதான் நமக்குள்ள ஒரு வைராகியம், ஒரு வேகம் இருக்கும். சாதாரணமா நீ எப்பவும் இறைவனை நினைச்சிட்டுன்னு சொன்னா அதற்கான பயிற்சி செய்யணும், நம்மளால செய்ய மாட்டோம். அப்ப என்ன பண்றாரு, இறைவனே நம்ம கிட்ட எதெல்லாம் நம்ம பற்று வைத்து பாசத்தோட இருக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொன்னா விலக்கி நம்மை தனிமைப்படுத்துவார். அப்படி தனிமைப்படுத்தி எல்லா கதவும் அடைக்கும் போதுதான் நமக்கு இறைவனை பற்றிய நினைப்பே வருது. அப்படி நினைப்பு வருவதால் தான் நம்ம ஆன்மீக சாதனைக்கு ரொம்ப வேகமாக போக ஆரம்பிக்கிறோம். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. நான் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல ரொம்ப அழகா ஒரு பாடல் சொல்றாரு.
உலகத்துல நான் எனதுன்னு மாட்டிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டே இருந்தேன். அந்த வேதம் தேடுற பொருள் என் மத்தியில வந்து என் முன்னாடி வந்து நின்னு என்னை அடித்து அடித்து இழுத்துட்டு வந்ததுன்னு சொல்றாரு. அடிச்சு இழுத்துட்டு வந்துதான் மாணிக்க வாசகர். நடித்து மண்ணிடை பொய்யிடை பல செய்து நான் எனது எனும் மாயை கடித்த வாயில் நின்று முன்வினை மிக்க களரியே தேறிவேனேன்னு சொல்றாரு. அவர் நான் எனதுன்னு ஓடிட்டு இருந்த என்னை இறைவன் ஈசன் என்னை அடிச்சு இழுத்துட்டு வந்தான்றாரு ஆன்மீக வாழ்க்கையில. அந்த மாதிரிதான் பூர்வ ஜென்ம கர்மா நமக்கு எல்லா தடைகளையும் கொடுத்தாலும் கூட இறைவன் என்ன செய்யறார், ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்துட்டாரா அவருக்கு பல கஷ்டங்களை கொடுத்து அவர் ஆன்மீக வாழ்க்கையில கொண்டு வரார். அப்படி துக்கம் வரும்போது நம்மளை தேடி ஒரு குரு வருவாரு. இல்ல எல்லா கதவும் அடிச்சு நம்ம தனிமையில கஷ்டப்படும் போதுதான் நமக்கு ஒரு குரு கிருபை கிடைக்கும். குருவுடைய இல்ல குருவை சார்ந்த புத்தகங்கள் வந்து கிடைக்குது. இல்ல நீங்க பயிற்சிக்கு வாங்கன்னு யாராவது நம்மள வந்து சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஏற்படுற துக்கம் இல்ல, இது பெரிய அருள். இது இறைவனோட அருள்னு நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறமாவது நம்ம பயிற்சிகளை தொடர்ச்சியா செய்து நம்மளை நாம மேம்பாடு அடைய செய்து கொள்ளணும் ஆன்மீகத்துல. ஏதாவது ரமணர் சொல்லும்போது நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கியே நீ ஆண்டருள் அருணாச்சலான்றார். நோக்கிய இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஆன்மா தூய்மை அடையணும்னு நினைக்கும் போது தாக்கியே நம்மளை தாக்கி நம்ம கிட்ட இருக்க பொருள்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு பக்குவம் ஆக்கியே அப்படின்றார். ஆண்டருள் அருணாச்சலான்றார். அவர் அருணாச்சலான்னு அக்ஷரமாலையில சொல்றாரு. அருணம் என்றால் மனம், அச்சலம் என்றால் ஆன்மா. அப்ப மனச அசலம் இல்லாமல் சலனம் இல்லாமல் வைத்து நம்ம ஆன்மாவோட இணைப்பதற்குதான் எல்லா குருமகான்களும் தன்னுடைய சீடர்கள் முக்தி அடைவதற்காக பிரயத்தனம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு துன்ப நிலையை அடையும் போதுதான் நம்முடைய ஆன்மீக சாதனை சிறப்பாக இருக்குது. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு துன்ப நிலைக்கு வந்துதான் ஆன்மீகத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அருணகிரிநாதருக்கும் அப்படிதான். சும்மா இரு சொல்லறை என்றதும் அம்மா பொருள் என்றும் அருகிலே என்னான். அருணகிரிநாதர் வாழவே கூடாதுன்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து கீழே விழும்போது இறைவன் அவரை ஆட்கொண்டு சும்மா இருன்னு ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை பற்றி கொண்டே அவரு அவ்வளோ அருமையாக பெரிய ஆன்மீகவாதியாக மாறினார். அவர் இன்னொரு பாடல்ல சொல்லும் போது தடுங்கோல் மனதை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடிக்கே இருங்கோல் அருள் வந்து தானே உனக்கு வெளிப்படுமேன்னு சொல்றாங்க. தடுங்கோல் மனதை அவரும் அதான் சொல்றாரு அருணகிரிநாதர். உங்க மனசை தடுத்து நிறுத்துங்க, அதை அறிய முற்படுங்க. அப்படி முற்படும் போது உங்களோட மனசுக்குள்ள இருக்க வெகுளி எல்லாம் விடுங்கன்றார். வெகுளினா நம்ம என்ன சொல்றோம், உலக அனுபவம் இல்லாததான வெகுளின்றோம். எவன் ஒருவன் இறைத்தன்மையை உணராதவனோ அவன் வெகுளி. எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்குன்னு எவன் ஒருவனால உணர முடியலையோ அவன் தான் உண்மையான வெகுளி. அந்த வெகுளியை முதல்ல நாம விடணும். எல்லா இடத்துலயும் இறையே நிறைந்திருக்குதுன்ற நம்ம ஒரு தன்மையை உணரணும். அந்த இறை அறிவை உணராத எல்லாருமே வெகுளிதான். வெளி விஷயத்திலேருந்து மனதை திருப்பி நாம மனச ஆன்மாவை அறிய முற்படும் போதுதான் நமக்கு நல்ல ஒரு முக்தி நிலை நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்றாங்க, மனதை அறியணும் அறியணும் அறியணும். ஒரு சாதுராம் பாடல் இருக்கு, என்னென்னமோ அறியேன் எட்டி குதிப்பாரடி தன்னை அறியாரடி கிளியே சந்தேக ஜீவன் அடின்னு சொல்லிட்டு நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு பல வெளிநாடு போயெல்லாம் படிச்சு எல்லாம் அறிகிறோம். ஆனா அறிந்தவர்கள் யாருமே பாத்தீங்கன்னா தன்னை அறிவதற்கு முற்படுவதே இல்லை. நாம தன்னை அறிய முற்படணும். அதனாலதான் நம்ம ஒவ்வொருவருமே குருவை அடையணும்னு சொல்றோம். ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டா நான் என்ன அறிந்து கொள்ளணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் நிறைய மந்திர ஜபங்கள்லாம் சொன்னார். ஆனா எதுவுமே சித்தியாகல. கடைசியில அந்த புத்தர் என்ன பண்ணார், அவருடைய ஆசிரமத்துல ஒரு இடத்த கிளீன் செஞ்சுக்கிட்டே இருந்தார், சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். சுத்தம் செய்ய சொல்லது மட்டும் 4 சீடர்கள் அமைச்சு ஒரு மந்திரத்தை அவன் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருங்கன்னார். அந்த 4 பேர் 3 நாள் தொடர்ச்சியா அந்த மந்திரத்தை அவன் கிளீன் செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்களாம். சொன்ன உடனே அவனுக்கு அந்த மந்திரம் சித்தியாகி அவன் அப்படியே தியானத்துல உட்கார்ந்ததாக கதையில சொல்லு. அப்ப எதை ஒண்ணுமே நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது மட்டும்தானே நமக்கு அது சித்தியாகும். ஆனா நம்மளுடைய தொடர்ச்சி நிலை என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம பயிற்சிகளை தொடர்ச்சியாகவும் தத்துவங்களை அருள் தந்தையின் தத்துவங்களையும் நாம திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்கு அதுல மனதை அறியக்கூடிய நிலை ஈஸியாக ரொம்ப சுலபமா கிடைக்கும். அதற்கு நாம் உண்ணும் உணவு கூட மனதை அறிவதற்கு, மனதை சுத்தம் செய்வதற்கு நாம் உண்ணும் உணவு கூட உபயோகப்படுதுன்றாங்க. நாம் உண்ணக்கூடிய உணவு 3 நிலைகளை வேலை செய்து, மேல் பகுதி உணவு உடம்பாக மாறுது, நடுப்பகுதி மாம்சமாக மாறுது, அடிப்பகுதி உணவு ஆத்மாவாக மாறுதுன்றாங்க. அப்போ முதல் பகுதி உணவு மலமாக மாறுது, நடுப்பகுதி உணவு மாமிசமாக மாறுது, அடிப்பகுதியில இருக்கக்கூடிய உணவு ஆத்மாவாக மாறுது. அப்ப நம்ம உண்ணும் உணவு கூட நமக்கு ஆன்மீக சாதனைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்ப தினமும் நாம ஒரு 1/2 மணி நேரமோ
காலை மாலையும் நம்ம தவமும் பயிற்சிகளையும் செய்யும் போது நம்ம ஆன்மா சுத்தமடையுது. நம்ம ஒவ்வொருவருமே மனதை அறியக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக சாதகராக மாற முடியும். அதற்கு தொடர்ச்சி முக்கியம். தியானம் பண்றவங்க நாம 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தியானம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 1/2 மணி நேரம் தியானம் செய்தா கூட போதும். மகரிஷி எல்லா தவங்களுமே 1/2 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மனசு என்பது ஒரே மாதிரிதான் இருக்கு. நம்ம உடம்பு தான் மாற்றம் ஏற்படுது. நமக்கு சின்ன வயசு போட்டோவை எடுத்து பார்த்து நம்ம என்ன சொல்றோம், 5 வயசு 6 வயசு போட்டோவை பார்த்துட்டு இப்ப நம்ம அப்படி இல்லை. ஆனா அது நான் சொல்றோம். நம்ம உருவம் மாறி இருக்குது. ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா, அந்த மனம் என்பது மாறாம எப்பவும் ஒரே நிலையில தான் இருக்குது. அத நம்ம அறியக்கூடிய ஒரு கலை தான் இந்த மனவளக்கலை. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் மனதை அறிந்து செயல்படுவதற்கு பயிற்சிகள் முக்கியம், குருவுடைய தொடர்பு முக்கியம், சத்சங்கத்தினுடைய தொடர்பு முக்கியம். இந்த நான்ற ஒரு ஆத்ம வித்தை என்பது விழிப்பு நிலையில மட்டும் இல்ல, நமக்கு தூக்க நிலையில இருக்குது. அதனால தூங்கி எழுந்த உடனே சுகமா இருந்ததுன்னு சொல்றோம். அப்போ ஆன்மா என்பது நிலை குலையாத அமைதியும் சாந்தியும் உடையது. அதுதான் எல்லா மகான்களுமே சொல்லியிருக்கிறாங்க. ஆதிசங்கரர் ஒரு தடவை அவரு பயணப்பட்டு வரும்போது, ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது, ஸ்ரீபேலின்ற ஒரு இடத்துல ஒரு தாய் தந்தையர், ஒரு அம்மா அப்பா ஒரு பையனை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறாங்க. எல்லாம் கரெக்டா செய்யறான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே அமைதியா இருக்கான், இவனுக்கு என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தான் அவனை மீட்டு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா சங்கரர் ஒரு 5 நிமிடம் அந்த பையனை அப்படியே உறுத்து பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த சின்ன வயது சிறுவன் ஒரு ஞானியாக ஒரு ஞான நிலையில இருக்கான். அப்ப அவர் கைய பிடிச்சிட்டு கேக்குறாரு, நீ யார்ப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், நான் மனுஷன், நான் தேவ, நான் யக்ஷ, நான் சத்திரிய வைசிய சூத்திரக அப்படின்னு சொல்றான். நான் ஒரு நிஜபோத ரூபம்னு சொல்றான். அஸ்தாமலக யோகம்னு ஒரு ஸ்லோகம் வருது. அந்த அஸ்தாமல ஸ்லோகத்துல 14 வரிகளுமே நான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு ஒரு 13 வயது சிறுவன் ஆதிசங்கரருக்கு அந்த ஸ்லோகத்தை சொன்னதாக கதை வருது. அப்போ மனம் என்பது எந்த நிலையில வேணா நமக்கு சலனம் இல்லாம சாந்தியாக இருக்க முடியும். அதற்கு மூல காரணம் நம்முடைய பதிவுகள் தான் அதை நிம்மதி இல்லாம செய்யுது. அந்த பதிவுகளை போக்கி நம்ம தூய உணர்வு பெறுவணும். அந்த பெறுவதற்கு நாம் பயிற்சிகளை செய்யணும். பயிற்சிகளை செய்யும் போது நமக்கு எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும். மகரிஷி எப்படி அஸ்தாமல சோகத்துல 14 வரிகளும் நான் ஆத்மான்னு வருதோ, அதே மாதிரி மகரிஷி ரொம்ப அழகா அந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய மகரிஷி பாடல் மலரே மலரே நீயார் தான். உன் மனமும் அழகும் என்னும் பலவாறாக விளங்கும் முன் பலவாறாக மறைப்பொருளான தெய்வமேதான் சொல்றாங்க. மலரே மலரே மௌனமா பாடல்ல ரொம்ப அழகா மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அற்புதமா எல்லாமே மகரிஷி நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம உணர்ச்சி நிலையில இல்லாம உணர்வு நிலையில நம்மளுடைய மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனதை அமைதியா சாந்தியா வச்சுக்கணும்ன்ற முடிவுக்கு வரணும். அப்படி வரும்போதுதான் நம்மால எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையோட இருக்க முடியும். வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாங்க. அந்த வகையில விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையுமா இருக்கக்கூடிய அறியும் அறிவுதான் உண்மையான ஞானம். அதுதான் ஆத்ம வித்தை. அந்த ஆத்ம வித்தை தான் ஹிருதய வித்தியான்னு நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கு பிராரத்த கர்மா, எத்தனை பிராரத்த கர்மா நம்மளை தடுத்தாலும் அதுக்கு நடுவிலேயும் என்னால இப்ப வர முடியல அப்ப வர முடியலன்னு இல்லாம எந்த நிலையிலும் நாம பயிற்சி செய்து நம்முடைய மனதை ஆராய்ச்சி செய்து நம்ம மனதை அறிந்து நம்ம ஆத்மாவை உணரணும். இததான் ஏன்னா நிறைய பேர் சொல்ல, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க, என்னால பயிற்சிக்கு வர முடியலன்னு. கீதை எங்க சொல்லப்பட்டது? போர்க்களத்துல சொல்லப்பட்டது. போர்க்களத்திலேயே கிருஷ்ணர் சொல்றாரு, கீதோபதேசம் செய்து யோகம் செய்யணும். போர்க்களத்துல யோகம் செய்ய முடியும் அப்படின்னா ஒருவரால ஒரு சமையல் ரூம்லயோ இல்ல பல பிரச்சனைகளோட குடும்பத்துக்கு நடுவில் நம்மளால யோகம் செய்ய முடியாது. ஆனா கண்டிப்பாக நாம செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சாந்தமான ஒரு கோயில் நமக்குள்ள இருக்குது. அந்த கோயில் தான் திருமூலர் சொல்ற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்ப ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம்னாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஸ்ரீ கோவில்ன்ற சொல்லக்கூடிய அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா அமைதி அடையணும். அப்படி அமைதி அடையும் போது பாரதி சொன்ன மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உந்தன் பசுமை நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு சொன்ன மாதிரி எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்பும் கருணியமாக எல்லாவற்றையும் இறைத்தன்மையாக பார்க்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம் நமக்கு கிடைக்கும். ஒரு சாந்தி நிம்மதி கிடைக்கும். அதற்கு நமக்கு மனதில் உறுதி வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி அந்த மனதில் உறுதியோடு நாம ஆன்மீக பயிற்சிகளை ஒரு சத்சங்கத்தின் மூலமாக குருவை அடைந்து செய்யும் போது நாம எல்லாருமே
சிறந்த ஹிருதய வித்தை தெரிந்த மனவளக்கலை மகான்களாக மனிதர்களாக மனவளக்கலையையும் ஹிருதய வித்தை தான் மனவளக்கலையும் மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனவளக்கலை பயிற்சிகளை செய்து நாம் ஒரு பெரிய ஆன்மீக சாதகராக வருகிறோமோ இல்லையோ, நல்ல மனிதராக அன்பும் கருணையும் உள்ள அந்த ஹிருதயத்துல எப்பவும் சாந்தியும் நிம்மதியும் இருக்கக்கூடிய மனிதராக தெளிவு பெற முடியும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஆழியார IT இயக்குநரகத்திற்கும் இதுகாரும் செவிப்படுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது, வழக்கம் போலவே அருமை. முதலாவதாக ராஜா ரமன் ஐயாவை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. நல்ல அருமையான கருத்துரை கொடுத்தீங்க. நிறைய கொட்டேஷன்ஸ் நிறைய கோட் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா, எனக்கு 2 கேள்வி வச்சிருக்கேன். ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், பொதுவாக எல்லாருமே என்ன சொல்றோம்னா, தவம் பண்ணும் போது உள்நோக்கி பயணம் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ உள்நோக்கி பயணம் பண்ணனா உள்ள வயிற்றுல இருக்கிற ஹார்ட், ஹிருதயம், நுரையீரல் அது பார்க்கணுமா, இல்ல என்ன பார்க்கணும் உள்நோக்கினா? சரிங்க, அடுத்த கேள்விங்க. அடுத்த கேள்வி நீங்க சொன்னதுல இருந்தே கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய உரையில ஒரு இடத்துல சொன்னீங்க, ஒரு மந்திரவாதி என்னோட உயிர் 7 மலை 7 கடல் தாண்டி ஒரு இடத்துல கிளியில் இருக்குன்னு சொன்னீங்க. இது ஒரு ஏற்பக்கூடியதாக எனக்கு இல்லை. இருந்தா என் கேள்வி என்னன்னா, அப்ப மந்திரவாதியோட உயிர் அந்த கிளிகிட்ட இருக்குன்னா இவன் உயிர் இல்லாம ஜனமா இருக்கானா இங்க? அப்படி கதைக்காக சொன்னதுங்க. அது மந்திரவாதிகளோட உயிர் 7 மலை 7 கடல் தாண்டி ஒரு கிளிக்குள்ள இருக்குன்னு சொல்றதுன்னா, 7 மடலை நம்ம தாண்டி போனல, அத மாதிரி நம்முடைய மனம் என்பது நம்ம உறவுகள் எல்லாம் தாண்டி எல்லாருக்குள்ளயும் தாண்டி ஆத்மாலதான் இருக்கு. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கதா நம்ம நினைச்சுக்கிறோம். அத்தனை கடினமான விஷயம்ன்றதுக்காக சொல்றோம். அப்புறம் உள்நோக்கி கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்நோக்கினா நமக்கு உள்ள நம்ம வெளியில தானே நிறைய பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அவன் எப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு வெளியில பார்த்திருக்கோம். நம்மள நாம கவனிக்க நம்மளோட ஆன்மாவை கவனிக்க முடியும்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். ஆன்மான்றது நம்ம மூச்சை கவனிக்க நம்ம உயிரை கவனிக்க உயிருக்கு உருவம் இல்லை இல்லையா? அதனாலதான் சாமிஜி உயிர் மீது தவம் கொடுத்தாங்க. எல்லா ஆன்மீக இயக்கத்திலையும் ஒரு பொருளையோ ஒரு மந்திர உச்சாரணங்களையோ கவனிக்க சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, மந்திர ஜபம் பண்ணும்போது கூட பாருங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ண அந்த மந்திரத்தை தாண்டி நம்ம மனசு ஒரு அமைதி நிலைக்கு போய் விடுங்கும். அப்போ உள்ள ஏதோ ஒரு அமைதி இருக்கு, நமக்குள்ள இருக்கு. நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் சுத்த வெளிதானே இருக்குன்னு சொல்றாங்க சாமிஜி. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இறை துகள் இருக்கு, ஒவ்வொரு இறை துகள்களுக்குள்ளேயும் சுத்த வெளியே இருக்குன்றாங்க. அப்ப உள்ள நம்ம கவனிக்கிறது உயிரை தான் கவனிக்கிறோம். தவத்துல உயிரை கவனிக்க அந்த எதுவுமே இல்லாத உயிருக்குள்ள இருக்கிற சுத்த வெளி ஆழ்ந்து போகும் நம்ம மனசு. அதுதான் உள்ள கவனின்னு சொன்னாங்க. உள்ள உறுப்புகளை கவனிக்க கூடாது, நம்ம மூச்சு நம்ம கவனிக்க நம்ம உயிரை கவனிக்கிறோம். ஒவ்வொரு ஆதாரங்களையும் கவனிக்கும் போது அந்த ஆதாரங்களை மையமா வச்சுதான் உயிர் சுத்துது இல்லையா? அந்த உயிர் சுழலும் போது எந்த இடத்துல சுழன்றாலும் ஒரு மையத்தை ஏற்படுத்தும். அந்த மையத்தை தான் நான் சொன்ன கேந்திரம்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல கேந்திரம்னு சொல்றாங்க. அப்போ உயிர் மையங்களை நம்ம கவனிக்கும் போது எந்த ஒரு கேந்திரம் சுழன்றாலும் நடுவுல காலியான ஒரு இடம் தான் வருவாங்க இல்லையா? ஆழ்ந்து சுத்தும் போது ஒரு தண்ணிய கூட நீங்க பக்கெட்ல சுத்தி விடுறாங்க, கையில சுத்தி விடும்போது நடுவுல என்ன வருது? ஒரு எம்டி ஸ்பேஸ் தானே வருது. அத மாதிரி நம்ம உயிர் சுழல்றத கவனிக்க ஒண்ணுமே இல்லாத அந்த அழுத்தமான அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ள நம்ம போக முடியும். அதுதான் அங்கதான் எல்லாமே இருக்குன்றதுக்காக சொல்றாங்க உள்ள கவனிங்கன்ட்டு. உறுப்புகளை கவனிக்க கூடாதுங்க. மனசுல உறுத்திட்டே இருந்தது எனக்கு. ஆகிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா பதில் கொடுத்தீங்க, நன்றிமா. வாழ்க. நன்றி. அடுத்த அன்பராக கணேஷ் பி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கணேஷ் ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க ஐயா, சொல்லுங்க. ஆமா, உங்களோட உரையும் ஐயாவோட உரையும் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப டீப்பா நீங்க சொல்லுவீங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா ஃபர்ஸ்ட். நன்றிங்க ஐயா. ஆமா, அதுக்கப்புறம் அம்மா நீங்க வந்து ஒரு பக்தியில சொல்லும் போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மாறிடுறாங்க, அதனால அவங்களுக்கு உடல் துன்பம் எல்லாம் வருது. இப்ப நம்ம வேதாத்திரியத்துல அருள்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒண்ணு இறைநிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ, இல்ல இறைநிலையை பத்தி இறைநிலையை புரிஞ்சு கொள்றதோ, இல்ல இறைநிலையை உணர்ந்து கொள்றதோ, அதுதான் நம்ம அருள்ங்கிறத நம்ம சொல்றோம். பட் இந்த பக்கம் பக்தி மார்க்கத்துல இந்த மாதிரி அவங்க திடீர் வந்து ஆடுறத கேட்டா நம்ம என்னங்க பண்றாங்கன்னா, அருள் வந்து ஆடுறாங்க, அதுவும் வந்து தண்ணியிலே மறந்து வேற ஆடுறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி முடிச்சவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களும் சேர்ந்து கூட அந்த மாதிரி எல்லாம் ஆடுறாங்க. கேட்டா அவர் அருள் வந்து ஆடுறாருங்கிறாங்க. இது என்னமா, இது என்ன சயின்டிபிக்கா அது என்ன ஆகுது அவங்களுக்கு உடம்புக்குள்ள, ஏன் இந்த மாதிரி தண்ணியிலே மறந்து இப்படி ஆடுறாங்க? இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. ஆமா, இப்ப இவ்வளவு குரூப் நம்ம வந்து மைனாரிட்டியா இருக்கும், அந்த இடத்துல போகும்போது நம்ம வந்து சொல்லும் போது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. நீங்க என்னங்க உங்க டெட்ரிகனை கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நீங்க உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துரும் சொன்னா, இல்லங்க நாங்க அருள் வந்து ஆடுறாரு அப்படிங்கிறாங்க. இது என்ன, எனக்கு ஒண்ணும் புரியல. அது என்ன நடக்குதுமா? என்ன நடக்குதுன்னாங்க, அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு சட்டத்தினாலேயோ இல்ல ஒரு ஒரு வார்த்தையாலேயோ இல்ல ஒரு பாடல்கள்லயோ அவங்க உணர்ச்சி வசப்படும் போது அவங்களோட ஆதாரங்கள்ல மாற்றம் ஏற்படுது இல்லையா, உயிர் ஆதார மையங்கள்ல மாற்றம் ஏற்படுது. குறிப்பா இந்த அருள் வந்து ஆடுறதுன்னு சொல்றது, அருள் வந்து ஆடுறது, குறி சொல்றதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது என்னன்னா மூளையில இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுல அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்க எழுப்பும் போது மந்திரங்கள் மூலியமா எழுப்புறாங்க. மந்திரங்கள் மூலியமா ஆதாரங்களை எழுப்பும் போது அவங்கள அறியாம ஒரு உடம்புல ஒரு ஆட்டம் ஏற்படுது. நீங்க சாமி வந்து ஆடுறவங்களை பாருங்க, உச்சியை தான் பிடிச்சு அழுத்துவாங்க. உடனே உச்சியில ஒரு அந்த மாதிரி அருள் வந்தவங்கள அழுத்துறாங்க. என்னன்னா குண்டலினி சக்தி, உயிர் சக்தி முழுவதும் மூளை செல்களுக்கு, மூளையில போய் அந்த ஆதாரங்களை போய் மோதும் போது அவங்க இந்த மூளையுடைய அந்த அதிர்வு தாங்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. அருள்ன்றது என்னன்னா அவங்க ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போவாங்க, பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி போகும்போது அவங்க அந்த ஃப்ரீக்வன்சில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் ஆகுறாங்க. உண்மையாக அதுதான் நடக்குது. இப்போ நீங்க ஒரு துரியதவம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க மனதை அறிய முடியும், உங்க மத்தவங்க மனசையும் அறிய முடியும் நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி அவங்க அந்த நிலைக்கு, அந்த அருள் நிலைக்கு போறாங்கன்னா அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போகுது. எனக்கு கடவுளோட அருள் வருதுன்னு ஒண்ணு பதியுது. இன்னொன்னு அவங்க ஆதாரங்கள்ல அந்த மாதிரி அவங்க எழுப்பும் போது ஏதாவது ஒரு ஆதாரத்துல, குறிப்பா பிட்யூட்டரி பீனியல்ல அந்த ஆதாரங்கள்ல நிக்கும் போது அவங்கள அறியாம அவங்க தலையை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம துரியம் பண்ணுவோம் தெரியுது, அதே மாதிரிதான் அந்த நியூரான்ஸோட ஓட்டம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில நிக்கும் போது அந்த ஃப்ரீக்வன்சில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் ஆவாங்க. அப்படி கனெக்ட் ஆகும்போது அவங்கள பத்தின விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க மனசு படிக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அப்ப அது தப்பு இல்ல, அத சொல்ற விதம் தான் தப்பு. அவங்க அருள் வந்து சொல்றாங்கன்றது இல்ல, எல்லாராலையும் அது முடியும். நம்ம நல்லா மெடிடேஷன் பண்ணோம்னா, நல்ல தியானம் தவம் நமக்கு நல்லா கிடைச்சதுன்னா, நம்ம மைண்ட் ஃப்ரீக்வன்சி நல்ல லோ லெவல்ல நம்ம வச்சிருக்கும் போது நம்மளாலையும் அந்த மாதிரி எல்லாருடைய மனசோடையும் கனெக்ட் ஆக முடியும். நம்ம உணர்வு நிலையில இருக்கிறோம், அவங்க உணர்ச்சி நிலையில இருக்கும்போது அந்த மாதிரி ஆடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உணர்ச்சி வசப்படுறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சொல்லி சொல்லி உனக்கு வந்து கடவுள் அருள் வரும்னு சொல்லி சொல்லி நான் ஒரு கடவுள் இந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. தனக்குள்ள இறைவன் வந்து இறங்குறதாகவும் தான் பேசுறதாக, இறைவன் தான் தனக்குள்ள பேசுறதாக அவங்களே மனசை வந்து உருவகப்படுத்திக்கிறாங்க. ஆனா உண்மையாக தவம் எடுத்து பயிற்சி பண்றவங்க அந்த மாதிரி படுத்துறதுனால நமக்கு தெரியுது, நம்ம ஆதாரங்கள்ல நிறுத்துறோம், நம்முடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் குறையுதுன்னு நமக்கு தெரியுது. குறிப்பா துரியம் பண்ணும்போது நம்ம எந்த ஃப்ரீக்வன்சில நம்ம நிக்கிறோமோ, நல்லா துரியம் பண்றவங்களுக்கு மத்தவங்களோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகுற பவர் கிடைக்குது. அதனால துரியதவத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அமைச்சு கொடுக்குறாங்க. இப்ப அருள் என்பது ஆதாரங்கள்ல அவங்களுடைய உணர்ச்சிப்பட்ட நிலையில அவங்களுடைய நிக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு ஏற்படுது. குழந்தையில இருந்து அவங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதால அருள் வந்துருச்சுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுதான் இன்னும் அந்த கலோக்கியலா இருக்கு. எவ்வளவு படிச்சிருந்தாலும் இன்னும் அவங்க அந்த அறிவு நிலைக்கு வரல, இன்னும் வரமாட்டாங்க. ஏன்னா அதாவது பழக்கப்பதிவு இல்லைங்களா அது. இல்லம்மா, நான் சொல்றது நீங்க சொல்றது அருள் சொல்றவங்கள கூட சொல்லல. திடீர்னு இப்ப நம்ம இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு தான் தெரியும், நிறைய காவடி போவாங்க, ஆடுவாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து அருள் சொல்றவங்க நல்ல வேலையில வீக்கா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கவங்க தாங்க அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஆடுவாங்க.
நம்மளே கூட போய் பாருங்க, ஒரு வேகமா மோளம் அடிக்கிற இடத்துலயும் ஒரு வாத்தியம் வாசிக்கிற இடத்துல போய் நீங்க நின்று பாருங்க, உங்களை அறியாம கை தட்ட ஆரம்பிக்குதுல்ல, ஒரு பாட்டு பாடுறாங்க அறியாம நம்ம என்ன பண்ணுவோம், தாளம் போட ஆரம்பிப்போம். ஏன்னா என்னன்னா அந்த இசைக்கு அந்த பவர் இருக்குங்கய்யா நம்மளுடைய உடம்புல. அவங்க வேற வருத்திக்கிறாங்க, அந்த ஹீட்டோட கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆமா, அந்த மாதிரி செய்யணும்னு இல்ல, பழக்க பதிவாக அப்படி வந்ததால மனிதன சடங்கு மூலியமா அவனை ஏதாவது ஒரு வழியில நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் சடங்குகள். அதுல நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்குது, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு, இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இருக்குங்க. அதை எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. நான் எங்க குடும்பத்துல ஒரு குரூப் பண்ணி இதெல்லாம் நம்ம சாமிஜியோட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டீச்சிங் போட்டுட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் இவங்க எல்லாம் நான் ஆப்போசிட்டா இருக்கு, நம்ம ஒரு ஆள் தான் தனியா தெரியற மாதிரி தெரியுது குடும்பத்திலே. ஊருக்கு ஒத்து போகணுன்ற மாதிரி உங்களோட விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நம்ம செய்வோம், நம்ம விளக்கத்தோட செய்யணும். பழக்கத்துல இது போக விளக்கத்துக்கு வரணும், நீங்க வாழ்த்தணும். அதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரோட பதிவும் உங்க பக்கம் திரும்பும். நீங்க வந்து எல்லாருக்கும் எதிர்மறையா இருக்கீங்கன்ற எண்ணத்தை உருவாக்க கூடாது, அது உங்களோட எதுவே கூட பாதிக்கலாம். நீங்க வாழ்த்துங்க, உங்களை வாழ்த்துங்க, கண்டிப்பா உங்க விளக்கத்துக்கு வருவாங்க. சரிம்மா, நன்றிம்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாளம்மா. உமையாளம்மா, நீங்க வந்து மைக்க. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா இப்போ வந்து நீங்க இறைநிலைய அந்த இது அடைஞ்சா சாந்தி என்னங்கம்மா கேட்கல நீங்க பேசுறது? இல்லம்மா, இறைநிலை அந்த இது இறைநிலை உணர்ந்தா சாந்தி அடைஞ்சிருவாங்களாமா? இல்லம்மா, இல்ல சாந்தி அடைஞ்சாதான் இறையை உணர முடியும். இறைநிலை அடைந்தா சாந்தி அடைய முடியாது. உங்க ஆன்மா சாந்தியும் நிம்மதியா இருந்தாதான் நீங்க இறையை உணர முடியும். தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், அப்படிதானம்மா? என்னப்பா காதுல வேலைமா நீங்க பேசுனது? சாந்தி வந்து அப்படியே எந்த நிலையில பேசுங்கம்மா, நீங்க இறையை உணர முடியும். சரியா கேட்கல. உமையாளம்மா கொஞ்சம் கிளியரா பேசுங்க, சிக்னல் வர இடத்துல இருந்து. சரிம்மா, சரிம்மா. அப்போ சாந்தி அடைஞ்சா சாந்தியா இருந்து இறைநிலை அடைய முடியும். அப்போ இறைநிலை அடைஞ்சிட்டா அந்த சாந்தி வந்து தொடர்ந்து இருக்கும், அப்படிதானம்மா? இருக்கும். ஆமா, அடையும் போது நமக்கு தொடர்ச்சியாக அது எப்பயுமே நம்மளால அதை நீடிச்சு இருக்க முடியும். அதாம்மா எனக்கு கேள்வி. கிடைச்சதுங்களா அம்மா? உங்களுக்கு பதில் கிடைச்சதுங்களா? பதில் கிடைச்சது. நீங்க சாந்தியும் நிம்மதியும் அடையணும், அதுக்கு நீங்க பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்து நீங்க அமைதியை அடையும் போது எப்பயுமே இறையோட தான் இருக்கிறீங்க. இறையோட தன்மை அன்பும் கருணையும் அமைதி தான். அப்போ நீங்க சாந்தி அடைஞ்சீங்கன்னா இறையை உணர முடியும். இறையை அடைந்தா அந்த நிலையிலேயே நம்மளால நீடிச்சு இருக்க முடியும். அடுத்த அன்பராக அருள்நிதி சிவசக்தி, இலங்கையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. சிவசக்தி அம்மா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். மிக உங்களோட சிந்தனைகள் ஒவ்வொன்றும் அம்மா மிக சிறப்பா இருந்துச்சு அம்மா. என்ன ஒரு விஷயம்னு கேட்டாங்கம்மா, தவம் துரியம் தவம் செய்யறோம் தானேங்கம்மா. துரியம் தவம் செய்யக்கூடமா தலைக்கு வெளியே சுத்தாம உள்ளுக்கே சுழற்சி ஒண்ணு வருதுங்கம்மா, உள்ளுக்கால தலை சுழற்சி. சரிங்கம்மா, அது நல்ல சைனாங்கம்மா. அதுதான் நல்ல செய்யணுங்கம்மா. நீங்க சுழற்சியில கவனத்தை கொண்டு போக கூடாது. ஆரம்பத்துல சுழற்சியில கவனம் இருக்கணும். போக போக நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போக போக ஒரு பாயிண்ட பிடிக்கணும். சரிங்கம்மா. ஏன்னா நீங்க துரியம் செய்யும் போது துரிய சக்கரத்தை மட்டும் இயக்கல, எல்லா சக்கரத்தோட அது கனெக்ட் ஆகுது. அப்போ நீங்க பாயிண்ட பிடிக்கணும். உங்களுக்கு நல்லதா உணர்வு கரெக்டா வந்திருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா துரியம் கொடுத்தோன்னா உடம்பையே வெளியில சுழற்ற ஆரம்பிப்பாங்க, அது தவறு. தலை உச்சியில அந்த சுழற்சி கொடுத்து அந்த மையத்துல அவங்க விரல் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அந்த மையத்தை தான் நம்ம பிடிக்கணும். அந்த மையத்தை பிடிச்சாதான் எல்லா ஆதாரங்களையும் நம்ம பிடிக்க முடியும். சரிங்கம்மா, உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்குது. நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. சந்தோஷம்மா, சந்தோஷம். வாழ்க வளமுடன் அம்மா. இன்னொரு டவுட்டுங்கம்மா, என்னன்னா தினமும் தியானம் காயக்கல்பம் உடற்பயிற்சி எந்த நாளும் செய்யறது தாங்கம்மா. சில நேரங்கள்லமா அந்த கொஞ்சம் டைம் இதாகல, சரி அப்புறம் செய்வோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செய்வோம்னு நினைக்கலையுமா, அந்த டைம் எனக்கு கிடைக்காம சரி நாளைக்கு செய்வோமா அப்படின்னு தோணுங்கம்மா. அது விதியின் விளையாட்டாகமா என்ன மாதிரிங்கம்மா? அது கண்டிப்பா அது பதிவுதான். நீங்க கண்டினியூவா செய்யணும். என்னைக்காவது ஒரு நாள் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால அது தன்னை டியூன் பண்ணிக்கும். ஆனா அதையே தொடர்ச்சியா நம்ம வச்சுக்க கூடாது.
சரிங்கம்மா. கண்டிப்பா செஞ்சுட்டுதான் மத்தத செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியம் நம்ம தொடர்ந்து போகணும், அப்படித்தானேங்கம்மா? ஆமா ஆமா வைராக்கியத்தை நமக்குள்ள வச்சுக்கணும். செஞ்சுட்டுதான் சரிங்கம்மா, அடுத்த வேலைக்கு போகணும்ன்ற வைராக்கியத்தை. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க முடியுமா? ரொம்ப சந்தோஷம் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக சயாமி, உங்களோட பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம் அம்மா. நம்ம சாந்தி ஆகும்போதுதான் குரு கிடைப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்படியாம்மா? மனம் வந்து சாந்தி கிடைக்கும் போதுதான் குரு கிடைப்பாங்கன்னு சொல்லு. குருவை அடைந்தாதான் உங்க ஆன்மா சாந்தி அடையும் சொன்னோமா? ஒரு குரு கிடைக்கும் போதுதான் அவருடைய தத்துவங்களும் பயிற்சிகளும் தான் நம்மள சாந்தி அடைய செய்யும். அம்மா அதாவது நவ அது அப்புறமா வாட்ஸ்அப்ல எனக்கு அந்த 9 அனுப்ப முடியுமாம்மா? புரியலங்கம்மா, நீங்க என்ன கேட்டீங்க? நவபக்திங்களா? அது அப்புறமா வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்ப முடியுமாமான்னு. வாழ்க வளமுடன்மா. யூடியூப்ல வரும், நீங்க திருப்பி கேட்டுக்கோங்க. நவபக்தி யூடியூப்ல வரும், நீங்க கேட்டுக்கோங்கம்மா. அப்புறம் வந்து அம்மா எல்லாருமே வந்து சாந்திக்காக தான் மகான்கள்லாம் சொல்லி தராங்க. நம்ம ஆத்ம சக்திக்கு சொல்லிடலன்னீங்க. அது என்ன சக்திமா? ஆத்ம சக்தி நமக்கே ஒரு சக்தி, அது என்ன சக்தி? அப்படி இல்ல, சக்தி எல்லாருக்கும் சக்தியும் வரும், சாந்தியும் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு குருவை அடையும் போது எனக்கு உடம்புக்கு சக்தியை கூட, நான் ஆற்றலா இருக்கணும்னு நினைக்க கூடாது, எப்பயுமே நிம்மதியா அமைதியா இருக்கணும்னு சொன்னோம். சரிங்கம்மா. எந்த வீட்டுல டவர் இல்ல, அதனால சரியா கேட்கும். சரிங்கம்மா, திரும்ப வரும், இந்த ஸ்பீச் வரும்போது நீங்க கேட்டு பாருங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த நிகழ்ச்சி எல்லாமே அதுல பதிவேற்றம் செய்யப்படும். அதை கேட்டு நீங்க பயன்பெறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜியாமி 2 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் படுத்திட்டு நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, அந்த ஆன்ம சக்தி அப்படின்னு சொல்றீங்க, அது பேரை சொல்லுங்கம்மா. உங்க பேரை சொல்லி அறிமுகம். பேர் வந்து தமிழ் செல்விங்கம்மா. ஓகே. அதாவது ஆன்ம சக்தின்னு சொல்றீங்க, தவம் செய்யும் போது அடுத்தவங்களுடைய உணர்வை பெற முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கம்மா. அது வந்து நமக்கு மிகுந்த அழுத்தத்தையும் வருத்தத்தையும் தருங்களா? புரியலங்கம்மா. ஆன்ம சக்தின்னு சொன்னோம். நீங்க தவம் செய்யும் போது மத்தவங்களோட உணர்வை பெற முடியாது, மத்தவங்க மனதை அறிய முடியும் நீங்கன்னு சொன்னேன். மனதை அறிந்து கொள்ள முடியும் நல்லா. அப்போ நம்ம அப்படிதான் அறிந்து கொள்ளும் போது நமக்கு அது துன்பத்தை தருங்களா? நீங்க துன்பமா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு எது தேவையோ அது நம்மளுடைய வேலை இல்லை இல்லையா? நமக்கு நம்ம நோக்கி வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுல இருந்து நம்ம தீயதா இருந்தா அதை விலகி வருவதற்கு அது பயன்படுமே தவிர அவங்களுடைய தீமை நமக்கு கெட்டதெல்லாம் தராது. அது உங்களுடைய பலத்தை பொறுத்து. அது பலவீனமா இருக்கிறதுனால நாம அப்படியே அந்த துன்பத்தை உணர்வதாக தோணுதே, அதனாலதான் கேக்குறேன். அப்படிலாம் நீங்க உணர முடியுதுன்னா நீங்க நிறைய சாந்தி தவம் செய்யுங்க, பயிற்சி நல்லா செய்யுங்க. அப்போ அவங்களுடைய துன்பம் உங்களை பாதிக்காம இருக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இது தவம் செய்யறதுனால இந்த உணர்வு வருதுங்களா, இல்ல நம்மளுடைய பலவீனத்தினாலதான் வருதுங்கிறீங்களா? பலவீனத்தினாலதான் வருது. தவம் செய்யறதால அந்த மாதிரி எல்லாம் வராது. இன்னொருத்தருடைய பாதிப்பு நம்மள பாதிக்காது. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. தவம் கொடுக்கும் போது சொல்றீங்களா இல்ல சாதாரணமா கூட்டு தவத்துல உட்காரும் போது சொல்றீங்களான்னு தெளிவா சொல்ல மாட்டீங்களே. ஆமா ஆமா, தவம் பண்ணும் போதெல்லாம் இல்லைங்கம்மா, சும்மா நம்ம வீட்டுல இருக்கும் போது கூட அந்த உணர்வு, அடுத்தவங்களுடைய உணர்வு நமக்கு வந்து பாதிக்குது. அதனால ஆமா, அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நம்மள தாக்கதான் செய்யும், ஜீவகாந்தத்தை தாக்கும். அப்போ நீங்க இன்னும் பயிற்சி நல்லா சிறப்பா செய்யணும். பயிற்சி, உடற்பயிற்சி, காயக்கல்பம், மெடிடேஷனா நீங்க நல்லா ஆழ்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மற்றவர்களால வர என்ன பாதிப்புகள் உங்களை தாக்காது. சரிங்கம்மா, நான் டெய்லி பண்ணிட்டு தாமா இருக்கேன். இருந்தாலும் அது வந்து நம்மள தொடுதே அப்படிங்கிற ஒரு நீங்க அந்த மாதிரி தொடுது, மற்றவங்களுடைய எண்ணம் உங்களை தொடுதுன்ற எண்ணத்தையே எடுத்துருங்க. சரிங்கம்மா, சரிங்க. நான் நல்லா பயிற்சி செய்யறேன், குருவோட அருள் எனக்கு இருக்கு, இறை அருள் இருக்குன்றத மட்டும் நினைக்கும் போது நீங்க பாசிட்டிவா நேர்மறையா எண்ணத்தை போடுங்க. எதிர்மறையான எண்ணம் உங்ககிட்ட வருதுன்ற எண்ணத்தை நீங்க முதல் அகத்தாய்வு செய்து எடுங்க. சரிங்கம்மா. ரொம்ப பழகுறாங்க, அவங்களுடைய
எண்ணத்தை நம்ம கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்குங்கம்மா, அதனாலதான் கேட்டேன். அந்த திணிக்கிற எண்ணத்தை சரிம்மா. நீங்க தானம்மா தடுக்கணும் இல்லையா? எப்படி அவங்க ஆமாங்கம்மா, அந்த மாதிரி ஆமா திணிச்சாங்கன்னா ஆமா. நீங்க அவங்கள அவாய்ட் பண்றதுக்கு என்ன முயற்சியும் பண்ணுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க அடுத்த அன்பராக சிவகுமார் ஐயா. சிவகுமார், நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க சிவகுமார். திருப்பி அட்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க டச் பண்ணுங்க மைக் ஒரு முறை. சிவகுமார் ஐயா, மைக் இன்னொரு முறை டச் பண்ணுங்க. ஓகேம்மா, வாழ்க வளமுடன்மா. அந்த இருக்க அந்த வயல அந்த மனசினோட அலைநீளம் அதிகமா சொன்னீங்களா? அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு மாணவர் இருக்காருமா, அவர் வகுப்பு படிக்கிறாரு, அவரு கடைசியா வந்து எக்ஸாம் வருதுங்க. அப்ப அந்த டைம்ல வந்து எக்ஸாம் எழுதும் போது எப்படி ஒரு பதஷ்டமா இருக்கு பாருங்க. எதுவுமே படிக்கல, கடைசியில் எக்ஸாம் வந்து சொல்லிட்டு எவ்வளவு பதஷ்டப்பட வருமோ அது போலதான் ஒரு மனுஷன் வந்து சாகும் தருவாயில இந்த வாழ்க்கையில நம்ம நல்லபடியா வாழ்ந்துருக்கலாம், இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த கடைசி நிமிடம் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வர்றதுனாலதான் அவருடைய மனசு வந்து அதிகமா அந்த அலைநீல வந்து அதிகமாகுது நான் நினைக்கிறேன். அது கரெக்டுங்களா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுடைய காட்சி தெரியும்னு மாணிக்க வாசகர் போன்ற நால்வர்கள்லாம் பாடி வாழ்ந்துருக்கலாம், இப்படிலாம் தவறு பண்ணிருக்கோம், அது வந்து மிஸ் பண்ணிட்டு தவறுகள்லாம் நம்ம கண் முன்னாடி வருங்கய்யா. அதை பார்க்கும் போது அவர் என்ன அலைகள் ஓட்டம் அதிகமா இருக்கு, நம்ம இதெல்லாம் தவறு செஞ்சிருக்கவே நினைக்கிறதாதான் என்ன அதிகமா ஓடுது அவங்களுக்கு. சரி, நன்றி. நன்றிங்க. அடுத்து உமையராஜா, திருநெல்வேலி. வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. திருநெல்வேலியிலிருந்து அருள்நீதி உமையராஜா பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான உரை அம்மா. அந்த கணேசன் ஐயா அவங்க வந்து சொல்லும் போது சொன்னாங்க, அந்த அருள் வர்றது ஆடுறது அப்படின்னு சொன்னாங்க. அது மேலதால சப்தங்கள் எழுப்பும் பொழுதே இந்த குண்டலினி மகாசக்தி வந்து மூலாதாரத்துல இருந்து அது மேல எழுந்து வர்றது இயல்பாவே நடந்துரும். அந்த சப்தநாதங்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்குதோ அதிர்வு உடலுக்குள்ளார உண்டாகும். அப்போ வந்து ஆட்டம் தானாவே வந்துடுதுங்கம்மா. ஆமாங்கய்யா. இத வந்து நான் பயிற்சி எடுத்து நான் தவ பயிற்சிகள் பண்ணாலும் குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ கோவிலுக்கு அழைக்கும் பொழுது நம்மளால போகாம இருக்க முடியல. அப்படி போயிடுற பொழுது ஒரு பொழுது ஒரு காலகட்டத்துல இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு வந்து அங்க போய் இருக்கிறேன். அப்போ என்னன்னா, அந்த பூமியில இருந்து தரையில இருந்து ஒரு அரை அடி ஒரு அடி உயரத்துக்கு அப்படி 2 பாதங்களுமே மேல தூக்கிடுச்சு. ஆமாங்கம்மா. அது அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலைகள். நம்ம மனம் வந்து ஒருமுகப்பட்ட மனநிலையிலே இருக்கிறோமா, அப்போ இந்த அதிர்வு நிலைகள் வந்து உடல்ல வந்து இந்த மாதிரியான நிலைகளை உண்டு பண்ணுது அப்படின்றது உணர முடியுது. அதே நேரம் வாய் திறந்து எதுவும் நான் பேசல. அந்த ஒரு மாதிரி சேக்காகுது உடல்நிலை, அந்த இடத்துல நம்மளால நீடிக்க முடியல அப்படின்றதுனால நான் அந்த இடத்த அப்படியே இழிவாகி ஒதுங்கி வந்துட்டேன். அப்புறம் அங்க உள்ள நண்பர் ஒருவர் வந்து என்னை கவனிச்சு கேட்டாரு, அது ஒண்ணும் இல்லைங்க, நான் இந்த பயிற்சிகள்லாம் செய்யறதுனால எனக்கு இந்த சத்தம் எழுப்புறதுனால அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சு வந்துட்டேன். இது வந்து பெரும்பாலான நண்பர்களுக்கு பெரும்பாலான அந்த அன்பர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்றது என்னோட கருத்துங்கம்மா. அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய உரையில வந்து அந்த பதஞ்சலி முனிவருடைய அந்த சூத்திரத்தை பற்றியும் மற்ற முனிவர்களுடைய அந்த யோக சூத்திரங்கள் அந்த யோக நூட்கள்ல உள்ள விளக்கங்களையும் அருமையா சொன்னீங்க. நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை வச்சு மற்ற முனிவர்கள் சித்தர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் யோக நூல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பத்தி மற்ற அன்பர்கள் இந்த சித்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய வீடியோக்களை பதிவுகளை அப்பப்போ போட்டுட்டு இருக்கிறாங்கம்மா. ஒரு குரூப் வச்சு யோக சாதகர்கள் மட்டும் இணையலாம் அப்படின்ற ஒரு தலைப்புல அதுல வந்து விரும்புற அன்பர்கள் வந்து இணைஞ்சுக்கிடலாம்ன்ற அந்த லிங்கையும் இதுல போட்டிருக்கிறேன். உங்களை மாதிரி கொஞ்சம் நல்ல அந்த ஆத்ம சாதக ஞானம் உள்ளவங்க வந்து அதுல ஒரு 80 அன்பர்கள் போல இருக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. கண்டிப்பா ஐயா கிட்ட சொல்றோம் ஐயா, கண்டிப்பா செய்யலாம். நல்லதுங்கம்மா. கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க நம்ம குரூப் மன்ற நிகழ்வுகளையும் அறிவுத்திருக்கோயிலினுடைய நிகழ்வுகள் தொடர்பான லிங்க்குகளையும் அதுல பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு காரியமா செய்துட்டு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு லிங்க்ல கூட நான் இந்த பணி நிமித்தம் என்னால உடனே வந்து 11 மணிக்கு ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். இருந்தாலும் நான் கேட்ட வரைக்கும் நல்ல அருமையான சிறப்புரைங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
அடுத்த அன்பராக சுகன்யா விஜயகுமார் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். சுகன்யா அம்மா நீங்க பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிம்மா. இப்ப என்னோட அம்மாவுக்கு வந்து சுகர் இப்ப திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஜாஸ்தி ஆயிட்டுமா. இப்ப அவங்க வந்து மனவளக்கலையில இல்ல. இப்போ அவங்கள வந்து கொஞ்சம் பிபியும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனிச்சு. அவங்கள வந்து சாந்தி தபம் மட்டும் நான் பண்ண சொல்லலாமாமா? பயிற்சி இல்லைங்கம்மா. உங்களுக்கு தொட்டு தீட்சை எடுத்திருக்காங்களா? அவங்க பயிற்சி எடுத்திருக்காங்களா? பயிற்சியே இல்ல. இல்லங்கம்மா, பண்ணாம அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்கம்மா. கண்டிப்பா இது தவம் கை கொடுக்காதுங்கம்மா. உடற்பயிற்சி தான் கை கொடுக்கும். நீங்க எத்தனை வயசு ஆகுதுங்கம்மா அம்மாவுக்கு? அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்குமா. 60 வயசு தானே ஆகுது. அவங்க பயிற்சி செய்வாங்கன்னா நீங்க அவங்களுக்கு நம்ம பயிற்சிகளை சொல்லி கொடுங்க. தவம் செய்ய சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தொட்டு தீட்சை கொடுக்காம சாந்தி எல்லாம் தானாலாம் செய்யக்கூடாதுங்கம்மா. இன்னொன்னு வந்து சாந்தி தவம் செய்யறதால சுகர் குறையுமான்றது கம்மிதான். நீங்க பயிற்சி தான், மகராசன பயிற்சி அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போதுதான் குறையும். நீங்க உடற்பயிற்சி சொல்லி கொடுங்க. அதை விட அவங்களுக்கு காயக்கல்பம் கொடுங்க அம்மாக்கு. காயக்கல்பம்னா வயசானவங்க கூட செய்யலாமே. காயக்கல்ப வகுப்புக்கு கூட்டிட்டு போய் பக்கத்துல மன்றத்துல நீங்க காயக்கல்பம் மட்டுமாவது கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுத்துட்டு பயிற்சிகள் கூட நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஆனா தவம் சொல்லி கொடுக்காதீங்கம்மா. தவம் அவங்க செய்யக்கூடாது. சரிம்மா. அது மூலாதாரத்தை கூட அவங்க வந்து இல்லம்மா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கம்மா. பண்ணக்கூடாது. பிரச்சனை ஆயிடும். அது எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுங்கம்மா. அவங்க பண்ணக்கூடாது. அது வயசானவங்க. நீங்க மன்றத்தின் மூலமா தான் தவம் கொடுக்கணும். காயக்கல்பம் காயக்கல்பம் கிளாஸ் இல்லாம ஒரு 1/2 நாள் தானே காயக்கல்பம் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ண வைங்க. காயக்கல்பம் செய்யறாங்களான்னு பாருங்க. வஜ்ராசனம் போட முடியல கூட சேர்ல உட்காந்து செய்யலாம். வஜ்ராசனம் போட்டு செய்யக்கூடிய பயிற்சிகளை அப்படியே அவங்கள பயிற்சி செய்ய வைங்க. காயக்கல்பத்திலேயே நல்ல சுகர் லெவல் குறையும். உணவு கட்டுப்பாடு இருக்க சொல்லுங்க. உடற்பயிற்சி சொல்லி கொடுங்க. தவம் வந்து நீங்களா சொல்லி கொடுக்க கூடாது. நீங்களா அவங்களை செய்யவும் சொல்லக்கூடாது. சரிம்மா. கால்ல நரம்பெல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியுமாமா? அது கண்டிப்பா பண்ண முடியுமா? நரம்பு சுத்தி இருக்கா வெரிகோஸ் வெயின் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து காயக்கல்பம் தாங்க பெஸ்ட். அதுக்கு காயக்கல்ப பயிற்சி செஞ்சாங்கன்னா வெரிகோஸ் வெயின் கூட நல்லாயிடும். அவங்களுக்கு காயக்கல்ப பயிற்சி ஃபர்ஸ்ட் கொடுங்கம்மா நீங்க. சரிம்மா. காதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி வந்ததுமா, சூடு கட்டி மாதிரி. அது நம்ம ஊர்ல ஐஜி பெயிண்ட்னு ஒண்ணு, இந்த கருப்பா ஒண்ணு போடுவாங்கல்லம்மா, அது போடலாம். வீக்கம் குறைக்கும். கட்டியும் இது பண்ணுமா. டாக்டர் கிட்ட வேணா காமிங்க. வயசானவங்க பின்னாடி 2 தடவை வந்துட்டே இருக்குமா. அதனாலதான் அப்ப நீங்க டாக்டர் கிட்ட காமிங்கம்மா. அது என்னன்னு காமிங்க. சரிம்மா. மருத்துவர் ஆலோசனை ரொம்ப அவசியம். சரிம்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த நல்லம்மாள் அவர்கள், வாழ்க வளமுடன்மா. நல்லம்மாள் நீங்க கொஞ்சம் மைக்க டச் பண்ணுங்க. அம்மா கிட்ட பேசலாம். அம்மா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க அம்மா கிட்ட. நல்லம்மாள். செவ்வேலையா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் உங்களுடைய போன் நம்பர்ல நான் மெசேஜ் பண்றேம்மா வாட்ஸ்அப்ல. நீங்க அந்த நம்மளுடைய உடற்பயிற்சி எந்தெந்த பயிற்சி எந்தெந்த இதுக்கு நல்லது, ஏன்னா நம்ம நாங்க பொறுப்பாசிரியர் வந்து நடத்துறோம். அதனால உங்களுடைய மெசேஜ் பண்றேன். அதுக்கு கொஞ்சம் ரிப்ளை கொஞ்சம் கொடுங்க. எந்தெந்த பயிற்சி எந்தெந்த நம்ம நோய்க்கு இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா மட்டத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இங்க குவைத்துல இருக்கோம். நான் உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேம்மா. கொஞ்சம் அதை மட்டும் அனுப்பிச்சு விடுங்கம்மா. அதுதான் ஐயாவோட நம்பருக்கு அனுப்புங்க ஐயா. கண்டிப்பா அனுப்பிச்சு விடுவாங்க. ஐயாவோட நம்பர் நான் வந்துமா போட்டோ அவர் எடுக்க மாட்டாருமா. அவருடைய நம்பர் நான் கை மூட்டு வலின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பிச்சிட்டோமா. இது வரைக்கும் அவரு நீங்க அனுப்பி விடுங்க சொன்னாரு. நீங்க வேற நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா ஐயா? அது ஐயாவோட நம்பர் இல்லீங்களா? நீங்க கரெக்டான நம்பர் வாங்கி சொல்லு. உங்க நம்பர் கூட உங்க நம்பர் தான் சேட்ல போட்டா அதுல நான் மெசேஜ் 9444 23 48 ஓகேம்மா. 9444 23 4348மா. ஆமாங்க. அந்த நம்பருக்கு அனுப்புங்க.
அனுப்பிச்சிருங்கம்மா. உங்க பேருங்களாம்மா இது? 2 பேருக்கும் அந்த ஒரு நம்பர் தாங்க, மன்ற நம்பருங்க அது எங்களுக்கு 2 பேருக்கும். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா, மிக்க மகிழ்ச்சிம்மா, வாழ்க வளமுடன்ம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மைதிலி தீனதயாளன் அம்மா, வாழ்க வளமுடன். மைதிலிமா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. எதுக்கு சொல்ல வரணும், நான் 33 வருஷமா இருக்கேன் சரிதான். நீங்க இந்த சாமி வரதை பத்தி சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு 10-12 வருஷமா இது வரைக்கும் ஒரு 9 தடவை, அதாவது ஆடுறது அப்படிலாம் இருக்காது, ஜஸ்ட் வீட்டுல இருந்து ஏதாவது பேசுறாங்க, பேசுற உடனே வந்து சொல்றது, ஆனா அத்தனையுமே சக்சஸ் ஆயிருக்கு. இது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் இதை முதல்ல நான் கிண்டல் அடிப்பேன், எங்க சாமி வந்தாலும் எது வந்தாலும் சொல்லுவேன். ஆனா எப்படி திடீர்னு வந்து அப்ப வந்து இவங்க சொன்னாங்க, நிலை கிராமம் இல்லையா, அவங்களுக்கு நிறைய மைண்ட் இருக்கு. சிலெல்லாம் வந்து அந்த இப்படிதான் இருக்குது, இன்னும் 1.5 மாசம் பாருங்க, அதே எல்லாமே அப்படி அப்படியே நடக்குது. எப்படின்னு சொல்றதுலாம் தெரியல எனக்கு. எனக்கு ஏன் அப்படி ஒரு வருது, ஏன் உங்களுக்கு துரியம் போனேன்னா அந்த 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 வித்தியாசம் ஒரு உணவு வந்துருது. அந்த தியானத்துல உட்காரும் போதே சும்மா டிஃப்ரெண்ட், நானே இல்லை, எதுவுமே கிடையாது, அப்படியே போயிடுது. ஒரு எப்படி சொல்றது, என் உடனே என்கிட்ட இல்லை, நம்ம தியானத்துல போயிட்ட உடனே அப்படி ஆகுது. அது எதனாலலாம் எனக்கு தெரியல. இந்த இது வந்து எனக்கே ஒரு கேள்வி புரியுதா? கரெக்டா நீங்க வேற சொன்னீங்க சாமி ஆடுறது, நான் உலாட்டி ஓடி அப்படிலாம் கிடையாது, உட்கார்ந்து இருந்தே அப்படியே சொல்லி அப்படியே கண்ண முடியும், அவ்வளவுதான். ஆனா அது அத்தனை பேருக்குமே எல்லாமே நடந்துருது. அதுதான் எப்படி தெரியலீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம், இது நல்ல விஷயம் தானேங்கம்மா, தவம் பண்ணி நல்ல விஷயம் தானே சொல்லிருக்கீங்க. நெகட்டிவா சொல்லாம அது வரைக்கும் பாசிட்டிவா தானே சொல்லிருக்கீங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லோ ஃப்ரீக்வன்சிக்கு போறோமோ அவ்வளவு பேரோட கனெக்ட் ஆகும். அதான் நம்ம ஏற்கனவே அதான் சொன்னேன் நான். இப்போ 2 பேரு ஒரு கேட்க போறாங்க, இது மாதிரி குறி கேட்க போறாங்கன்னா கேட்கணும்னு போனவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, பக்கத்துல சும்மா வேடிக்கை பார்க்க போனவங்களுக்கு சொல்லுவாங்க. யாரோட அந்த சமயம் கனெக்ட் ஆக முடியுதோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அது நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணதே தண்டோட சுத்தி பண்ணி சாந்தி பண்ணுங்கம்மா, உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுல நிறைய தண்டோட சுத்தி பண்ணுங்கம்மா. நம்ம நிறைய பண்ண மாட்டோம், தண்டோட சுத்தி பண்ண மாட்டோம், சாந்தி பண்ண மாட்டோம், நிறைய மேல் நோக்கு தவங்கள் பண்ணுவோம். நம்முடைய எண்ணம் தான் சாமிஜி சொல்ற மாதிரி உண்ணும் உணவு உடல் வரைக்கும் பாயும், எண்ணம் எங்கேயுமே பாயும். நம்ம எண்ணம் என்னால எல்லாம் கரெக்டா சொல்ல முடியுதுன்றது அந்த தாட்டை கூட உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரலாம். அதனால நீங்க தண்டோட சுத்தி பண்ணி நிறைய சாந்தி பண்ணுங்க, உங்களுக்கு இதுல நிறைய இதுதாங்கம்மா நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, அந்த சாந்தி ரொம்ப வருஷங்கள் வரல எனக்கு. இப்போ நான் இந்த நியூராலஜிஸ்ட் நிக்க வச்சுட்டு நான் எதுவுமே நான் தியானம் எடுக்கிறேன் எதுவுமே சொல்லல, என் தலையில ஸ்கல் எல்லாம் பள்ளம் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க தியானம் பண்றீங்களான்னு கேட்டாரு. ஆமாங்க டாக்டர். அப்போ ரூட்டிங் தெரியுமாங்க, டக்குன்னு நம்ம மூலாதாரம் இப்போ சொல்லி பழகிறோம்ல சாந்தி. அப்போ அவர் சொன்னாரு, வேதாத்திரி மகிழ்ச்சிங்களா, சாந்தி தான் மூலாதாரத்துல எனக்கு சரியா. அதனால நீங்க உயர்ந்த நிலைக்கு தவத்துக்கு போயிட்டு உங்க ஸ்கல்லுல நிறைய எனக்கு இப்போ பள்ளமா இருக்குங்க வெளியில. அது ஒரே சாந்தி பண்ணும்போது அஸ்வினி முத்திரை போடாதீங்க, அஸ்வினி முத்திரை போடாம பண்ணுங்க சாந்தி. அப்ப சாந்தி உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆரம்ப சாதகர்கள் தான் அஸ்வினி முத்திரை போடணும். நீங்க சாந்தி பண்ணும்போது அஸ்வினி முத்திரை போட்டீங்கன்னா நாங்க அதுல விளக்கம் கொடுத்திருக்கோம் அந்த பயிற்சி போது. உங்களுக்கு வந்து ஆகினை பாருங்க, ஆகினை நிறைய பேருக்கு கிடைக்காது, கொடுக்கும்போது சாந்தி கொடுத்தோம்னா ஆகினை நல்லா வரும். ஏன்னா அஸ்வினி முத்திரை போடுவாங்க. அஸ்வினி முத்திரை போடும்போது அங்க 10-12 ஜோடி நரம்பு இருக்காது, என்ன ஆகும்னா காந்த நாடியா மாறி உங்களுக்கு ஆகினிய மேலதான் மேல் நோக்கி தான் தூண்டும். அப்போ நீங்க நல்லா பழகினதால நீங்க பேராசிரியர் நிலையில இருக்கிறதால அஸ்வினி முத்திரை போடாம சாந்தி பண்ணி பாருங்கம்மா, உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்புறம் நான் வருமா அட்வான்ஸ் படிச்சு பேஷண்ட்டுக்குலாம் நான் 5 years சர்வீஸ் பண்ணிட்டேன். அடிக்கடி அமெரிக்காவுக்கு வந்ததுனால பண்ண முடியல, போறதில்ல, விட்டுட்டேன். நீங்க பாஸ்டர் கிளாஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணேன், என் பொண்ணு வீட்டுல இருந்தேன். அப்படிங்களா? வாழ்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான நண்பராக நல்லம்மாள் அம்மா, நீங்க மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. நல்லம்மாள் அம்மா, அந்த மைக் சின்னத்தை ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். நல்லம்மாளம்மா, ஒரு மைக் படம் போட்டிருக்கு பாருங்க, அத வந்து நீங்க டச் பண்ணுங்க. அன்மியூட்னு உங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், அத டச் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். நன்றிமா அம்மா, நிறைவு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்கம்மா. நல்லம்மாளம்மா வந்துட்டாங்க கனெக்ஷன். அம்மா திருப்பி ஆஃப் பண்ணிட்டீங்களே.
சரி, நன்றிம்மா. நிறைவு பண்ணிக்கிறோம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா